அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று அக்கரைப்பற்று 6ஆம் பிரிவிலே அமைந்திருக்கின்ற ஹிதாயா பள்ளி வாசலிலே இருந்தால் இந்த நேரடி நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். தாருல் ஹைராத் அல் குர்ஆன் ஹிபுல் மദ്രஸாவின் 5வது மாணவன் குர்ஆனை முடித்து அவருக்கான கௌரவத்தும் துவா பிரார்த்தனையும் நிகழ்வுகளோடு இந்த நாளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்காக பிரதம அதிதியாக வந்திருக்கின்றவர்களை வரவேற்கின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுகள் யாவும் இந்த பள்ளிவாயினுடைய தலைவர் ஏசி மதுருதீன் ஹாஜியார் அவர்களுடைய தலைமையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மദ്രஸா மாணவர்களுடைய இந்த கௌரவ நிகழ்வுகளோடு இந்த மദ്രஸா உடைய அதிபர் அப்துல்லா அசரத் அதை போன்றோ ஏனைய அதிதிகளை வரவேற்று மாணவர்களை வரவேற்று இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிக்கு நேரடியாக எங்களுடைய மாணவர்களையும் அதிதிகளையும் வரவழைத்து அவர்களை நாங்கள் இப்பொழுதோ எங்களுடைய நிகழ்வுக்காக சென்று கொண்டிருக்கின்றோம். நேரடியாக இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்வுக்கோ வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பிரதம அதிதி அதே போன்றோ கௌரவ அதிதி விசேட அதிதிகள் என்று அனைவரையும் இந்த நிகழ்வுக்காக நாங்கள் வரவேற்று இன்று கௌரவப்படுத்தப்படுகின்ற இந்த ஹாவினை கண்டிப்பாக நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்காக நேரடியாக காண்பிக்க இருக்கின்றோம். அக்கரைப்பற்று ஹிதாயா பள்ளி வாசலிலே இந்த நிகழ்வுகள் யாவும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக குர்ஆனை முடித்து ஹாவில் பட்டம் பெறுகின்ற ஹக்ஸித் அகமட் அவருடைய கடைசி குர்ஆன் ஆயத்தை ஓதி காண்பித்து இன்று அவருடைய குர்ஆன் மனனத்தை முடித்து போகின்றார். இவருடைய நிகழ்வுகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் நேரடியாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்வுகள் யாவும் எஸ்சிபி தமிழ் அதே போன்று தீனுல் இஸ்லாம் முகநூல் தொலைக்காட்சியூடாக நேரடியாக அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிகழ்வுகளை கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் அதிகம் பகிர்ந்துவிட்டு இந்த நேரடி நிகழ்வை நீங்களும் கலந்து சந்தோஷமாக இணைந்திருக்குமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாருல் ஹைராத் அல் குர்ஆன் ஹிபுல் மദ്രஸாவின் 5வது மாணவன் குர்ஆனை முடித்து அவருக்கான கௌரவிப்பு அதனோடு சேர்ந்து துவா பிரார்த்தனை நிகழ்வுகளோடு இப்பொழுது இணைந்திருக்கின்றோம். நல்லதொரு நேரத்திலே நல்லதொரு இடத்திலே இந்த மஸ்ஜிதிலே
அவர்களுடைய குடும்பத்தார்கள் என்று சொல்லக்கூடிய குர்ஆனை சுமந்து கொண்டிருக்கின்ற ஹாஃபிஸ்களோடு மலக்குமார்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல வேளையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு முதலிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லியவர்களாக இந்த நிகழ்வை நாங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கின்றோம். இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடந்து கொண்டிருக்கும் அக்கரைப்பற்று ஹிதாயா பள்ளிவாசலுடைய தலைவர் ஏசி பத்ருதீன் ஹாஜி அவர்களுடைய தலைமையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர்களுடைய அழைப்பிலே இன்றைய நிகழ்வை சிறப்பிப்பதற்காக பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இங்கே வருகிறார்கள். அந்த வகையிலே அக்கரைப்பற்று பிராந்தியத்திலே இருக்கின்ற உலமாக்கள் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அதே போன்று இந்த நேரத்திலே கலாச்சார உத்தியோகத்தர் எம்ஏ இப்ராஹிம், அதே போன்று இந்த நிகழ்வுக்கு அதிதிகளாக வந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய மாநகர சபை உறுப்பினர் கௌரவ நஜிமுதீன், அதே போன்று உலமாக்கள் என்று எல்லோரையும் அழைத்து இன்னும் இந்த நிகழ்வுக்கு வருகை தர இருக்கின்ற அதிதிகளையும் வரவேற்று இப்பொழுது சம்பிரதாயபூர்வமாக இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். முதலிலே இந்த நிகழ்வை ஆரம்பிப்பதற்காக கிரார் ஓத நாம் அழைப்பது மாணவன் எல் அஹ்னாப் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلما وضعتها قالت رب إني وضعتها أنثى والله أعلم بما وليس الذكر كالأنثى وإني سميتها مريم وإني أعيدها بك وذريتها من الشيطان الرجيم. فتقبلها ربها بقبول حسن وأنبتها نباتا حسنا وكفلها زكريا. كلما دخل عليها زكريا المحراب وجد عندها رزقا قال يا مريم أنى لك هذا؟ قالت هو من عند الله إن الله يرزق من يشاء بغير حساب. صدق الله العظيم. சதகுல்லாஹுல் அலீம். இப்பொழுது இணைந்திருக்கின்றோம் அக்கரைப்பற்று ஹிதாயா பள்ளிவாசலிலே கடந்த 6 வருடங்களாக இயங்கிக் கொண்டு வருகின்ற தாருல் ஹைராத் அல் குர்ஆன் ஹிபுல் மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழாவிலே இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பிக்கின்ற அக்கரைப்பற்று அபூபக்கர் சித்திக் அரபு கல்லூரி அதிபர் மௌலவி எம் கலாமுல்லா ரசாதி அவர்களை அன்புடன் வருக என்று வரவேற்று, அதே போன்று இந்த நிகழ்வுக்கு கௌரவ அதிதிகளாக வருகை தந்திருக்கின்ற கலாச்சார உத்தியோகத்தர் எம்ஏ இப்ராஹிம், அதே போன்று ஓய்வு பெற்ற
டிஓ யாசின் டிஓ அவர்கள், மாநகர சபை கௌரவ உறுப்பினர் கௌரவ நஜிமுடீன், அதேபோன்று இன்னும் பல அதிதிகள் புடை சூழ்ந்திருக்கின்ற இந்த வேளையிலே நிகழ்விலே இனி அடுத்து இன்று குர்ஆனை முடித்து ஹாஃபிலாகின்ற முஹம்மத் ஃபௌமி ஹக்ஸீத் அஹமட் அவர்களுடைய கடைசி பாடத்தின் கடைசி ஆயத்துக்களை மதரசாவின் அதிபர் அப்துல்லா மௌலவியிடம் ஓதி காண்பிக்கின்ற நிகழ்வு அடுத்ததாக இடம்பெறுகின்றது. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط كانتا تحت عبدين من عبادنا صالحين فغانتاهما فلم يغنيا عنهما من الله شيئا وقيل ادخلا النار مع الداخلين. وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. ومريم ابنة عمران التي أحسنت فرجها فنفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين. صدق الله العظيم. இப்பொழுது இன்று குர்ஆனை முடித்து ஹாஃபிலாகின்ற முஹம்மத் ஃபௌமி ஹக்ஸீத் அஹமட் அவருடைய கடைசி பாடத்தின் கடைசி ஆயத்துக்களை மதரசாவினுடைய அதிபர் அப்துல்லா மௌலியிடம் ஓதி காண்பித்த நிகழ்விலே நாங்கள் இணைந்திருந்தோம். இப்பொழுது உலகத்திற்கு ஒளியையும் உள்ளத்திற்கு உயிரையும் தந்து கொண்டிருக்கின்ற இந்த அல் குர்ஆனை சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த ஹாஃபில்களுடைய இந்த மஜ்லிஸிலே நல்லதொரு நேரத்திலே இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்விலே இனி அடுத்து வரவேற்புரையை வழங்க இந்த மதரசாவினுடைய அதிபர் அல் ஹாஃபில் அப்துல்லா ஹஸ்ரத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வரவேற்புரை வழங்குவதற்காக.
بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيقول الله سبحانه وتعالى في محكمه تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم الحمد لله எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. நமது தாருல் ஹைராத் ஹிபுல் மதரசாவில் 5வது மாணவனாக ஹாஃபிலாகி இன்று அவருடைய முழு குர்ஆனையும் முடித்த இந்த நல்ல தருணத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மதரசாவினுடைய தலைவர், ஹிதாயா பள்ளிவாசலினுடைய தலைவரும் ஏசி பதுருதீன் ஹாஜியார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற மதரசாவினுடைய செயலாளரும் மாநகர சபை உறுப்பினருமான நஜ்முதீன் சார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற தாருல் ஹைராத் ஹிபுல் மதரசாவினுடைய முன்னைய நாள் தலைவர் அல்ஹாஜ் யாசின் யோசர் அவர்களே, இந்நிகழ்வுக்கு நமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அக்கரைப்பற்று கலாச்சார உத்தியோகத்தர் எம்ஏ இப்ராஹிம் சார் அவர்களே, எம்ஏ இப்ராஹிம் சார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வுக்கு விசேட பேச்சாளராக நாம் அழைத்திருக்கின்ற, நமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அக்கரைப்பற்று மூத்த உலமாக்களில் ஒருவரும், அக்கரைப்பற்று முன்னைய நாள் ஜமியத்துல் உலமா சபையினுடைய தலைவரும், அட்டாளச்சேனை கிழக்கிழங்கை அரபு கலாசாலையினுடைய அதிபருமான அல்ஹாஜ் அஷ்ரப் ஷருக்கி ஹசரத் அவர்களே, மற்றும் நமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற பிரமுகர்களே, நிர்வாகிகளே, நிர்வாக உறுப்பினர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, மாணவர்களே, என்னோடு இந்த மதரசாவில் பல வருடங்களாக, சுமார் 5 வருடங்களாக என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோஸ்தாத் நசீர் மோலி அவர்களே, சஃபாத் ஆபீஸ் அவர்களே, நதீஸ் ஆபீஸ் அவர்களே, அனைவரையும் வருக வருகவென்று வரவேற்றுக் கொண்டு ஒரு சில விடயங்களை கூறி முடிக்கலாம் என நினைக்கின்றேன். இன்று இந்த குர்ஆனை முடித்த மாணவனை பற்றி நான் சொல்ல வேண்டும். அந்த மாணவனுடைய திறமை, அவருடைய முயற்சி, இன்னும் அவர் ஓலெவல் பரீட்சை எழுதவில்லை. இப்போதுதான் ஆண்டு 10 படிக்கக்கூடிய மாணவர். இவருடைய திறமை ஒரு போர்டிங் மதரசாவில், ஃபுல் டைம் மதரசாவில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனால் எப்படி பாடமாக்க முடியுமோ அப்படி நமது பகுதி நேர தாருல் ஹைராத் ஹிபுல் மதரசாவில் பாடம் தரக்கூடியவராக இருக்கக்கூடிய ஒரு மாணவர். அது மாத்திரமல்ல, இந்த வயதில் ஹிதாயா பள்ளி, ஏனைய பள்ளிவாசல்களில் இமாமத் செய்யக்கூடிய, அதிகமான நேரங்கள் ஹிதாயா பள்ளிவாசலில் அதான் சொல்லக்கூடிய, ஒரு ஜமாத் தொழுகையை நடத்தக்கூடிய ஒரு மாணவனை இன்று நாம் தாருல் ஹைராத் பெற்றெடுத்திருக்கின்றது, வளர்த்திருக்கின்றது. அன்பின் சகோதரர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, ஒரு நிறுவனம் என்பது, ஒரு மதரசா என்பது 3 அடுப்பு கற்களை போன்றது. அந்த 3 அடுப்பு கற்களில் ஒரு கல் சரிந்து விட்டால்
நான் எந்த பாத்திரத்திலிருந்து எப்படியான உணவை எதிர்பார்க்கின்றேனோ அந்த உணவை என்னால் எதிர்பார்க்க முடியாமல் போய்விடும். ஏனென்றால் அந்த கல்லு சரிந்து விட்டது, விழுந்து விட்டது. எனவே மதரசா என்பது ஒரு நிறுவனம் என்பது நாம் எல்லோருமாக சேர்ந்து எல்லோருடைய ஒருமித்த கருத்தோடும், இன்று பாருங்கள், இன்று மாணவன் ஹாஃபில் ஹக்சீத் அஹ்மத் அவர் ஹாஃபில் ஆகுவதற்கு இந்த மதரசாவில் இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் அயராத முயற்சி, அவர்களுடைய பெற்றோர்களுடைய முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும், அவருடைய முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும், அதையும் தாண்டி இந்த மதரசாவில் சேவை செய்யக்கூடிய உஸ்தாதுமார்களுடைய முயற்சி, இந்த மாணவனை ஹாஃபிலாக்க வேண்டும், இந்த மாணவன் ஒரு தலை சிறந்த மாணவனாக பெற வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சாட்சியாக இருக்கின்றான். உஸ்தாதுமார்களுடைய முயற்சி கூடுதலாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பெற்றோர்களே, இந்த மதரசா மேலும் வளர வேண்டும். கியாமத் நாள் வரைக்கும் இங்கிருந்து ஹாஃபில்கள், தாயிகள், கல்விமான்கள், அறிவாளிகள் இங்கிருந்து உருவாக வேண்டும். அதற்காக வேண்டி நீங்கள் எல்லோரும் துஆ செய்ய வேண்டும், ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு நமது அழைப்பை ஏற்று இன்றைய நிகழ்வுக்கு விசேட பேச்சாளராக வருகை தந்திருக்கின்ற அக்கரைப்பற்றி ஜமியத்துல் உலமா சபையினுடைய தலைவர், அக்கரைப்பற்றி குல்லியத் அபூபக்கர் சித்திக் அரபு கலாசாலை மர்கஸ் மதரசாவினுடைய அதிபருமான சங்கைக்கூறி அல்ஹாஜ் எம் கலாமுல்லா ரஷாதி ஹசரத் அவர்களையும் இந்த நல்ல நேரத்தில் வரவேற்றுக் கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை நேரமும் வரவேற்புரை வழங்கிய தாருல் ஹைராத் அல் குர்ஆன் ஹிப்லு மதரசாவுடைய அதிபர் அல்-ஹாஃபில் அப்துல்லா ஹஸ்ரத் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்திலே இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பிக்கின்ற அக்கரைப்பற்று அபூபக்கர் சித்திக் அரபு கல்லூரியுடைய அதிபர் மௌலவி எம் கலாமுல்லா ரசாதி அவர்களை வருக வருக என்று வரவேற்று எங்களுடைய இந்த பிரதேசத்தினுடைய மூத்த உலமா, இன்றைய நாளினுடைய விசேட பேச்சாளர், கிழக்கிழங்கை அரபு கல்லூரி அதிபர் கண்ணியத்துக்குரிய மௌலவி அஸ்ரப் சரகி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்வில் இனி அடுத்து இந்த பள்ளிவாசலுக்கு மிக நீண்ட நாட்களாக தன்னுடைய ஆயுளை அர்ப்பணித்து சேவை செய்து வருகின்ற ஒரு சமூக சேவையாளர், இந்த பள்ளிவாசலுடைய தலைவர் ஏசி பதுருதீன் ஹாஜியார் அவர்களை தலைமை உரை நிகழ்த்த அன்பாய் வரவேற்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நஹ்மது ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா. கண்ணியமிக்க இந்த நிகழ்ச்சிக்கு பிரதம விருந்தாக வந்திருக்கின்ற அக்கரைப்பற்று உலமா சபை தலைவரும் அபூபக்கர் சித்திக் மதரசாவின் அதிபருமான கலாமுல்லா ஹசரத் அவர்களே, மற்றும் எமது முன்னாள் உலமா சபை தலைவரும் இந்த பிரதேசத்தில் ஒளிவிளக்காக திகழ்கின்ற அசரப் மௌலவி ஜர்கி அவர்களே, மேலும் இப்பள்ளிவாசலில் செயலாளரும் இந்த மதரசா செயலாளருமாக அக்கரைப்பற்று மாநகர உறுப்பினராக இருக்கின்ற நஜ்முல் சார் அவர்களே, எங்களோட கௌரவ அதிகாக வந்திருக்கின்ற அக்கரைப்பற்று பிரதேச கலாச்சார உத்தியோகத்தர் எம் இப்ராஹிம்
அவர்களே மற்றும் இங்கு பிரதம அதிதியாக மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து உறுப்பினரை முடித்ததாக பெற்றோர்களே, தாய்மார்களே, எனது அன்பு மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என் அன்பின் அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், இன்று எமது எண்ணத்தில் 5வது ஒரு மாணவன் இந்த குர்ஆனை மனனமிட்டு இன்று எமது அதிபர் கூறினார், இந்த பிரதேசத்தில் இமாமத் செய்யக்கூடிய, இந்த பிரதேசத்தில் அதான் செய்யக்கூடிய ஒரு பிள்ளையை உருவாக்கி இருக்கின்றோம் என்று நினைக்கும் போதோ அல்ஹம்துலில்லாஹ் எமது மனம் சந்தோஷப்படுகின்றது. இன்றைக்கு ஒரு 10-15 வருடத்துக்கு முன்பு நினைக்கின்றேன், புதுப்பள்ளியிலும் இப்படி ஒரு மசாவை செய்ய வேண்டும் ஆவல் கொண்டு சில ஜனவந்தர்கள் சேர்ந்து நாங்கள் செய்தோம். ஆனால் அந்த மதரசா குளறுபடியாக சென்று விட்டது. அன்றிலிருந்து எனது மனதில் இந்த பிரதேசத்தில் இந்த குர்ஆனை ஹாஃபில்களை உருவாக்க வேண்டும், இந்த பிரதேசம் தீனுள்ள பிரதேசமாக வளர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனது மனதில் உதித்துக் கொண்டிருந்தது. எமது அதிபர் அப்துல்லா ஹாப்ஸை அணுகி இந்த பிரதேசத்தில் ஒரு இப்னு மாஷா செய்வோமா என்று கூறிய போது அவர் முன் வந்து 14 மாணவர்களை கொண்டு ஆரம்பித்த இந்த மதரசா இன்று 100 லட்சம் மாணவர்கள் இந்த மதரசாவில் கல்வி கண்டார்கள். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரர்களே, பெற்றோர்களே, எனது தலைமை உரையை விடையும் எமது பிள்ளைகள் கரசனை கொண்டு எவ்வளவு தூரம் கடந்த இதில் பிள்ளைகள் குர்ஆனை மனனம் செய்ய இந்த மதரசாவுக்கு வருகின்றார்களோ, இன்று அவர்களுடைய வருகை மிகவும் குறைவாக இருக்கின்றது. சுபவுக்கு வருவது மிகவும் குறைவு. 1-2 பிள்ளைகள் மட்டும்தான் ஜமாத் தொழுகைக்கு சுபவுக்கு வருகின்றார்கள். இந்த மதரசா ஒரு பார்ட் டைம் மதரசா. இந்த மதரசாவில் எவ்வளவு உங்கள் பிள்ளைகளையும் மாணவர்களையும் கூடிய கவனம் செலுத்துகின்றீர்களோ அந்த அளவில் தான் இந்த மதரசாவை இப்படி பல மாணவர்களை ஹாபில்களாக உருவாக்க முடியும். அதற்கு பெற்றோராகிய உங்களுடைய உதவிதான் எங்களுக்கு மிகவும் தேவையாக இருக்கின்றது. கடந்த காலங்களை விட தற்போது கூடுதலாக வெளிப்பாடங்கள், வகுப்பு நேரங்களை கூடுதலாக எடுக்கின்றீர்கள். மாணவர்கள் கேட்டால் மதரசா நடக்கின்ற வீதம் குறைவாக இருக்கின்றது. பிள்ளைகள் வருகை குறைவாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனுக்கு எந்த அளவு முன்னுரிமை கொடுக்கிறீர்களோ அதே மாதிரி அல்லாஹ் தஆலா உலக கல்விக்கும் அல்லாஹ் தஆலா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த இதை வழங்குவார். இந்த பிரதேசத்தில் எனது அண்மை உள்ள பள்ளி குடியிருப்பில் ஒரு மதரசா நடந்ததை பார்த்து அங்கு உள்ள பெறுவர்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனுக்கு எந்த அளவு மகத்துவம் கண்ணியம் வழங்குகிறோமோ அதைவிட உலக கல்விக்கும் அல்லாஹ் தஆலா எமது பிள்ளைகளுக்கு வழங்குவான். அந்த அளவை முயற்சித்து கண்ணியமற்ற பெரியார்களே, தாய்மார்களே, கூடிய கவனம் செலுத்தி கடந்த ஒரு சில மாதங்களாக பெற்றார் கூட்டம் நடத்த முடியாமல் இருந்த காரணத்தால் நடத்தவில்லை. இது ஒரு சந்தர்ப்பமாக கருதி உங்களுடன் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மதரசாவில் பிள்ளைகள் அனுப்புகின்ற வீதங்கள், பாடங்களுக்குரிய விகிதங்களை கூட்டுகின்ற போதுதான் குறுகிய காலத்துக்குள் உங்கள் மாணவ செல்வங்களை ஹாபிலாக வெளியாக முடியும். அதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் கேட்பதோடு மேலும் இந்த வருகைக்கு வருகை தந்த அனைத்து செல்வங்களையும் அனைவரையும் வரவேற்றவனாகவும் மேலும் இந்த மதரசா வளர வேண்டும் என்று கேட்டு அல்லாஹ்வின் வேண்டியவனாக மேலும் எமது பேச்சாளர்கள் இருக்கின்றபடியால் எனது பேச்சை சுருக்கி அல்லாஹ் தஆலா எமது மாணவர்கள் கூடிய விரைவில் இன்னும் 20 ஜூஸுக்கு மேல் பாடம் விட்டவர்கள் 4-5 பேர் இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். அவர்களும் கூடிய விரைவில் ஹாபிலாகி மொத்தமாக இந்த பிரதேசத்தில் ஒரு பெருவிழா கொண்டாட நாமல் வேண்டுமென்ற அவாவை எண்ணி உங்களிடம் விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வாஹரத்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
சிறந்த முறையிலே இதுவரைக்கும் தலைமை வழங்கிய ஹிதாயா பள்ளிவாசலுடைய தலைவர், இன்றைய நிகழ்வை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற ஏசி பதுருதீன் ஹாஜியார் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே ஹிதாயா பள்ளிவாசல் ஆரம்பிக்கப்பட்டு இதுவரை காலமும் இந்த மதரசா கிட்டத்தட்ட 6 வருடங்களாக இயங்கிக் கொண்டு வருகின்றது. இதுவரையும் 5 மாணவர்கள் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து ஹாஃபிலாக வெளியேறி இருக்கின்றார்கள். இன்னும் அதிகமான மாணவர்கள் எதிர்வரும் காலங்களிலே ஹாஃபிலாக பட்டம் பெற இருக்கின்றார்கள். நிகழ்வில் அடுத்து இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதியாகவும் அதே போன்று விசேட பயான் வழங்கக்கூடிய எமது அக்கரைப்பற்று உலமா சபை தலைவரும் அக்கரைப்பற்று அபுபக்கர் சித்திக் அரபு கல்லூரி அதிபர் கண்ணியத்துக்குரிய மௌலவி எம் கலாமுல்லா ரசாதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله يصطفي من الملائكة رسلا ومن الناس. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وآله: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال صلى الله عليه وآله. எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய அன்பையும் அருளையும் மன்னிப்பையும் வேண்டியவனாக இந்த மகத்தான நிகழ்வுக்கு தலைமை தாங்கக்கூடிய தாருல் ஹைராத் மதரசாவுடைய கண்ணியத்துக்குரிய தலைவரும் இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாக சபை தலைவருமாகிய பதுருதீன் ஹாஜியார் அவர்களே, ஏனைய கல்லூரியுடைய மதிப்புக்குரிய நிர்வாக சபை உறுப்பினர்களே, பள்ளிவாசல் நிர்வாகிகளே, மதரசாவுடைய ஆரம்ப உஸ்தாதும் அதிபருமாகிய மதிப்புக்குரிய அல் ஹாஃபிஸ் அப்துல்லா ஹஃபிதஹுல்லா அவர்களே, ஏனைய கல்லூரியுடைய உஸ்தாதுமார்களே, ஹாஃபில்களே, இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய ஷர்கியா கிழக்கிழங்கு அரபு கல்லூரியுடைய அதிபர், இந்த பிரதேசத்தின் மூத்த ஆலிம் ஏலம் அஷ்ரஃப் ஷர்கி ஹதரத் அவர்களே, ஏனைய உலமாக்களே, வந்திருக்கின்ற பிரமுகர்களே, உஸ்தாதுமார்களே, பெற்றோர்களே, அதிதிகளே, குறிப்பாக இன்றைய நாள் கௌரவம் பெறுகின்ற முழு குர்ஆனையும் நெஞ்சத்திலே சுமந்த நிகழ்வுடைய மிக பிரதானமான ஸ்டாராக இருக்கக்கூடிய ஹாஃபிதை நான் விழித்துக் கொண்டு என்னுடைய சுருக்கமான ஒரு நசீஹத்துக்கு வருகின்றேன். கண்ணியமானங்களே, சகோதரிகளே, சிறப்பு உரை பேச்சு என்பதை விட இது ஒரு நசீஹத், உபதேசம் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் அது எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கும்
உள்ளத்தில் ஆழமாக பதிவதற்கும் காரணமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு அல் குர்ஆனை வழிகாட்டியாக, ஒளியாக, பாக்கியமாக தந்தது மாத்திரமல்லாமல் இந்த குர்ஆன் இந்த உம்மத்துக்கு சிறப்பை, கௌரவத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு விடயம் என்பதை அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகின்றது. சூரத்துல் அம்பியாவினுடைய ஒரு வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், உங்களுக்கு நாம் இந்த குர்ஆனை, வேதத்தை இறக்கி வைத்திருக்கிறோம். ஃபீஹி திக்ருக்கும், அதிலே உங்களுடைய கண்ணியம், சிறப்பு இருக்கின்றது. இந்த குர்ஆனை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நமக்கு கண்ணியத்தை, கௌரவத்தை சேர்த்து வைக்கின்ற ஒரு வேதமாக அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார். திக்ருக்கும் என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமாவுடைய தஃப்சீர், ஐ ஷரஃபுக்கும், இந்த குர்ஆன் உங்களுக்கு கண்ணியத்தை, சிறப்பை, உயர்வை சேர்த்து கொடுக்கும். அந்த வகையிலே தான் இன்று நாங்கள் இந்த கல்லூரியில் இணைந்து முழு குர்ஆனையும் மனனம் செய்த ஒரு ஹாஃபிதை கண்ணியப்படுத்தி, கௌரவித்து, பாராட்டுகின்ற ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹு தஆலாவுடைய பார்வையில் ஒரு மகத்தான நிகழ்வு. படைத்தவர் அல்லாஹ் எவ்வளவு கண்ணியமானவனோ, உயர்ந்தவனோ, அவனுடைய கலாமாகிய குர்ஆனும் தூய்மையானது, கண்ணியமானது, மகத்துவமானது, உயர்ந்தது. இந்த குர்ஆனோடு எதெல்லாம் தொடர்பாக இருக்குமோ அத்தனையும் சிறப்புக்குரியவைகள். கண்ணியமானங்களே, சகோதரிகளே, நம்ம எல்லோருக்கும் தெரியும், லவ்ஹுல் மஹ்ஃபூதிலிருந்து அந்த குர்ஆனை வஹியாக கொண்டு வரக்கூடிய மலக்கு தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த வஹியாக கொண்டு வரக்கூடிய பொறுப்பு அவர் கொடுக்கப்பட்ட காரணத்தினால் அனைத்து மலக்குகளுக்கும் அவரை அல்லாஹ் தலைவராகவே ஆக்கிவிட்டார். குர்ஆனோடு குர்ஆனை வஹியாக கொண்டு வருகின்ற பொறுப்பு. எனவே அவர் சிறப்புக்குரியவர். அனைத்து மலாயிக்காமார்களுக்கு மத்தியிலும் அவரே தலைவராக நியமிக்கப்பட்டார். முத்தாஉன் ஸம்ம அமீன், குர்ஆன் சொல்லுகின்றது, வானுலோகத்திலே அவர் வழிபடத்தக்கவர். அவருக்கு மலக்குகள் எல்லாம் வழிபடுகின்றார்கள். கண்ணியமானங்களே, குர்ஆன் எழுதப்பட்ட லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற ஏடு அது கண்ணியமானது. லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், அதை பரிசுத்தமான மலக்குகள் மாத்திரம்தான் தொடுவார்கள். குர்ஆனாக இருந்தாலும் அதை வுது இல்லாமல் தொட முடியாது, சுமக்க முடியாது. குர்ஆனுக்கு அல்லாஹ் அந்த மகிமையை கொடுத்திருக்கிறான். குர்ஆனை எழுதக்கூடியவர்கள் கிராமுன் காத்திபூன், சங்கையான எழுத்தாளர்கள். வஹி எழுதக்கூடிய அந்த குத்தாபுல் வஹி அவர்களும் மதிப்புக்குரியவர்கள், கண்ணியத்துக்குரியவர்கள். அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் அனைத்து மாதங்களுக்கு மத்தியில் சிறப்புக்குரியது. அல் குர்ஆன் அருளப்பட்ட இரவு, கத்ருடைய இரவு, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அனைத்து இரவுகளுக்கு மத்தியிலே ஒரு சிறப்பான இரவாக அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் வைத்தான். காரணம், இந்த சிறப்பான குர்ஆன் அருளப்பட்ட ஒரு காரணத்துக்காக வேண்டும். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்துக்கும் சிறப்பு, குர்ஆன் அருளப்பட்ட இரவுக்கும் சிறப்பு. அந்த குர்ஆனை வஹியாக கொண்டு வரக்கூடிய மலக்கும் சிறப்புக்குரியவர். அது எழுதக்கூடிய குத்தாபுல் வஹி அவர்களும் கண்ணியத்துக்குரியவர்கள். கண்ணியமானங்களே, குர்ஆனை எந்த உள்ளங்கள் எல்லாம் சுமந்து கொண்டனவோ அவர்களும் சிறப்புக்குரியவர்கள். ஒரு ஹாஃபிஸ் குர்ஆனை உள்ளத்திலே சுமந்து கொண்டால் அவர் இந்த சமூகத்திலே சிறப்பானவர். அஷ்ராஃபி உம்மத்தி ஹமலத்துல் குர்ஆன், இந்த உம்மத்திலே சிறப்புக்குரியவர்கள் குர்ஆனை சுமந்தவர்கள். குர்ஆனை எந்த உள்ளம் ஏற்றுக்கொள்ளுமோ, எந்த உள்ளம் குர்ஆனை சுமந்து கொள்ளுமோ அந்த உள்ளம் சிறப்புக்குரியது. கண்ணியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, யாருடைய உள்ளத்தில் குர்ஆனுடைய ஒரு பகுதியேறு மரணம் இல்லையோ அந்த உள்ளம் கல் பைத்தில் ஹரிபு, அது பாலடைந்த வீட்டுக்கு ஒப்பானது.
அல் குர்ஆனுடைய ஒரு சிறிய பகுதியேனும் யாருடைய உள்ளத்தில் மனனமாக இல்லையோ அவருடைய உள்ளம் பாழடைந்த விட்டு கொப்பான். அப்படி என்றால் குர்ஆனுடைய எத்தனை ஆயத்துக்கள், எத்தனை பகுதிகள் உள்ளத்தில் மனனமாக இருக்குமோ, பாடமாக இருக்குமோ, அவருடைய உள்ளம் வெளிச்சமான உள்ளம், பிரகாசமான உள்ளம், தூய்மையான உள்ளம் என்பதைத்தான் அந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அது மாத்திரமல்லாமல் யாரெல்லாம் குர்ஆனோடு நெருக்கமான உறவை பேணுகின்றார்களோ அவர்களும் அல்லாஹு தஆலாவிடத்திலே சிறப்புக்குரியவர்கள். கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லம, உங்களில் சிறந்தவர்கள் குர்ஆனை கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர்கள். கண்ணியமானவர்களே, குர்ஆனை கற்பதும் சிறப்பு, அதை கற்றுக் கொடுப்பதும் சிறப்பு. சுருங்க கூறும் இடத்தில் சூரத்துல் அம்பியாவுடைய வசனம் ஃபீஹி திக்ருக்கும், இந்த குர்ஆனிலே உங்களுடைய சிறப்பு இருக்கிறது, உங்களுடைய கண்ணியம் இருக்கிறது, உங்களுடைய மகத்துவம் இருக்கிறது என்று குர்ஆன் எவ்வாறு ஆணித்தரமாக அதை சொல்லுகின்றதோ, கண்ணியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் பார்க்கிறோம் குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட அனைத்தும் சிறப்புக்குரியவர்கள். ஒரு மனிதர் குர்ஆனுடைய அதிகமான பகுதியை மனனம் செய்கிறார், அவர் மௌத்தாகிவிட்டால், ரூஹ் சென்று விட்டாலும் அவருக்கு கண்ணியம் இருக்கிறது அந்த குர்ஆனின் மூலமாக. உஹதுடைய அந்த யுத்தம் நடைபெற்ற பொழுது 70க்கும் அதிகமான சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதில் ஹாஃபிதுகளும் இருந்தார்கள். இப்போது அதிகமான ஜனாசாக்கள் என்ற காரணத்தினால் இரண்டு நபர்களாக ஒரு கபரிலே அடக்கம் செய்யும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி உத்தரவிட்டார்கள். 2 ஜனாசாக்களை ஒரு கபரிலே அடக்கம் செய்யும்படியாக. அப்போது கேட்டார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், யாருடைய ஜனாசாவை நாங்கள் கபரிலே முதல் வைக்க வேண்டும்? அப்போது நாயகம் சொன்னார்கள், ஐயுஹுமா அக்ஸருஹுமா ஐயுஹுமா அஹ்தர் பில் குர்ஆன், அந்த இருவரிலும் யார் அதிகமாக குர்ஆனை மனனம் செய்திருக்கிறாரோ அவரை கபரில் முதலாக அவருடைய ஜனாசா வைக்கும்படியா. அவர் மரணித்து விட்டார், ஆனால் அவர் உள்ளத்திலே குர்ஆன் இருக்கிறது, எனவே அவருடைய ஜனாசாவைத்தான் கபரில் இருந்து முற்படுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, அம்ர் இப்னு சலமத் இப்னு அம்ர் என்ற ஒரு சஹாபி இருந்தார்கள். இந்த அம்ர் இப்னு சலமா, சஹீஹ் புகாரி ரிவாயத், அம்ர் இப்னு சலமா என்று சொல்லக்கூடியவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன்பாகவே இளம் பிராயத்தில் குர்ஆனுடைய அதிகமான சூறாக்களை மனனம் செய்துவிட்டார். இஸ்லாத்துக்கு வரவும் இல்லை. அவர் மதீனாவுடைய எல்லைப்புறத்திலே வாழ்ந்தவர். தூர இடங்களிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி அவர்களிடத்திலே இஸ்லாத்தை படிப்பதற்காக வரக்கூடிய அந்த கபீலாக்களிடம் அவர்களை சந்தித்து, எங்கிருந்து வருகின்றீர்கள் என்று கேட்டபொழுது, நாங்கள் இப்படியாக மதீனா முனவ்வரா ஒரு நபி வந்திருக்கிறார், அவரிடம் சென்று நாங்கள் வருகிறோம். அவர் எதை சொல்லிக் கொடுத்தார் என்று அவர்களிடமிருந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை அவர் கேட்டு மனனம் செய்து கொண்டார். இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பாக இளம் பிராயத்திலேயே அவர் குர்ஆனுடைய அதிகமான பகுதியை மனனம் செய்து விட்டார். இப்போது அவருக்கு 7 வயது அல்லது 6 வயதாக இருக்கின்ற பொழுது அவருடைய தந்தை அந்த அபூ சலமா, அந்த கோத்திரம் நாயகத்திரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வருகிறார். அப்போ அந்த அம்ர் இப்னு சலமா என்ற சஹாபிக்குடைய வயது 7 வயது. கண்ணியமானவர்களே, அந்த கூட்டம், அந்த கபீலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி தொழுகையை படித்துக் கொடுத்தார்கள். மார்க்கத்துடைய அடிப்படையான விடை கற்றுக் கொடுத்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய ஊருக்கு சென்ற பின்னர் உங்களில் யார் அதிகம் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறாரோ அவரை நீங்கள் இமாமாக நியமித்து தொழுகை ஜமாத்தாக தொழுங்கள். இந்த அம்ர் இப்னு சலமா என்ற சஹாபி சொல்கிறார், அவருக்கு வயது 7 வயது. என்னுடைய அந்த கோத்திரத்திலே நான் தான் அதிகமான குர்ஆனுடைய பகுதியை மனனம் செய்திருந்தேன். 7 வயதாக இருந்த என்னைத்தான் எங்களுடைய சமூகத்திலே இமாமாக நியமித்தார்கள். நான் தான் என்னுடைய சமூகத்துக்கு
இமாமாக நின்று தொழுகையை நடத்துவேன். எத்தனை வயது? 7 வயது. ஒரு 7 வயது சிறுவனுக்கு அந்த சமூகத்திலே, அந்த கபீலாவிலே ஒரு முன்னுரிமை. காரணம், குர்ஆன். உள்ளத்தில் குர்ஆனுடைய அதிகமான பகுதி மரணம் இருந்த காரணத்தினால். இந்த ஹதீஸை வைத்துதான் அதிகமான இமாம்களுடைய கருத்து, பருவமடையாத ஒரு சிறுவனும் இமாம் ஜமாத் நடத்த முடியும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் சொன்னால், குர்ஆனின் ஊடாக இந்த உம்மத்துக்கு சிறப்பு இருக்கிறது. யார் குர்ஆனோடு நெருக்கமான உறவை பேணுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் பிரத்யேகமான சிறப்பை, கண்ணியத்தை கொடுக்கிறார். அந்த வகையில் சகோதரர்களே, ஒரு குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபிதை, 6666 வசனங்களை உள்ளத்தில் எடுத்துக்கொண்ட ஒரு சிறுவனை, ஒரு ஹாஃபிதை கண்ணியப்படுத்துகின்ற மஜ்லிஸ் இந்த மஜ்லிஸ். சுமார் 3,20,000க்கும் அதிகமான எழுத்துக்களை சுமந்திருக்கிறார். இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத்தின் பிரகாரம் அல் குர்ஆனிலே 3,20,015 எழுத்துக்கள் காணப்படுகின்றன. கண்ணியமான சகோதரர்களே, அந்த ஒரு பாக்கியத்தை பெற்ற ஒரு ஹாஃபிதை கண்ணியப்படுத்தி கௌரவிக்கின்ற நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. உண்மையிலேயே கண்ணியமானங்களே, இந்த ஹாஃபிதை பெற்றெடுப்பதற்கு, இந்த ஹாஃபிதை உருவாக்குவதற்கு யாரெல்லாம் இந்த இடத்தில் காரணமாக கருத்தாக்களாக இருந்தார்களோ அனைவரும் பாக்கியசாலிகள். இவரை பெற்றெடுத்த பெற்றோர்கள், அவருக்கு உதவியாக இருந்த குடும்பம், இந்த கல்லூரியுடைய அதிபர் உள்ளிட்ட ஆசிரியர்கள், உஸ்தாதுமார்கள், குறிப்பாக இந்த கல்லூரி உருவாகுவதற்கு அன்று முதல் இன்று வரைக்கும் உதவியாக இருந்து, இப்படி ஒரு கல்லூரி உருவாக வேண்டும் என்று கனவு கண்டு அதிலே காத்திரமான செயற்பாடுகளை செய்யக்கூடிய இந்த நிர்வாக சபையும் இன்று உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைய, பெருமைப்பட தகுதியானவர்கள். ஆனந்த கண்ணீர் வடிப்பதற்கு ஒரு தகுதியான விடயம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு விடயம் சொல்லுகின்றான். உலகத்தில் நாம் பல பாக்கியங்களை பெற்றிருக்கின்றோம். பொருளாதாரம், செல்வம், செல்வாக்கு, ஆட்சி, அதிகாரம். ஆனால் உலகத்தில் ஒரு மனிதன் உண்மையில் அதிகம் மகிழ்ச்சி அடைவதற்கு தகுதியான பாக்கியம் எது என்று நாம் கேட்டார், எந்த நியமத்தின் ஊடாக நாம் அதிகம் சந்தோஷப்பட வேண்டும் என்று ஒரு வினாவை தொடுத்தால் அல் குர்ஆன் அந்த வினாவுக்கு பதில் சொல்கின்றது. குல் பிஃபضலில்லாஹி வபிரஹ்மதிஹி வபிதாலிக ஃபல்யஃப்ரஹூ. நாயகமே, உங்களுடைய சமூகத்துக்கு சொல்லி வையுங்கள், இஸ்லாத்தினூடாகவும் குர்ஆனின் மூலமாகவும் அதிகம் சந்தோஷப்படும்படியாக. இஸ்லாத்துடைய பாக்கியம் கிடைத்திருக்கின்றது, கலிமாவுடைய பாக்கியம் கிடைத்தது, சந்தோஷப்படுவதற்கு தகுதியான பாக்கியம். இரண்டாவது குர்ஆனுடைய பாக்கியம், குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியம், குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பாக்கியம், குர்ஆனை வழங்கக்கூடிய பாக்கியம், குர்ஆனுக்கு ஹிதமத் செய்யக்கூடிய பாக்கியம். கண்ணியமானவர்களே, நாம் சந்தோஷப்படுவதற்கு தகுதியான பாக்கியம். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் குர்ஆனை மனனம் செய்து இந்த ஹாஃபிதை கௌரவிக்கின்றோம். ஆனால் இந்த இடத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். இந்த ஹாஃபில் உருவாகுவதற்கு பின்னால் இருந்து, இலைமறை காயாக இருந்து பாடுபட்ட அனைவரும் இந்த மஜ்லிஸிலே பாராட்டப்பட தகுதி உள்ளவர்கள். உஸ்தாதுமார்களும் நிர்வாகிகளும் யாரெல்லாம் இந்த கல்லூரிக்கு மறைமுகமாக இது உதவி செய்தார்களோ அத்தனை பேரும் இன்றைய தினம் மகிழ்ச்சி அடைவதற்கு, பெருமிதம் அடைவதற்கு, சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு, ஆனந்த கண்ணீர் வடிப்பதற்கு ஒரு தகுதியான சந்தர்ப்பம் என்பதை நான் இந்த இடத்தில் மிக உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கண்ணியமானவர்களே, அல் குர்ஆன் சொல்லுகின்றது, அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ருசுல வ மினன் நாஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனை பாதுகாப்பதற்காக, தீனுடைய ஹிதமத்துக்காக, தீனுடைய காவலாளிகளாக ஒவ்வொரு காலத்திலும் அல்லாஹ் தெரிவு செய்கிறான். அல்லாஹுடைய தெரிவு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் மலக்குகளின் தெரிவு செய்கிறான். எவ்வாறு வஹ்யுடைய பொறுப்பை அல்லாஹ் ஜிப்ரீலுக்கு கொடுத்தானோ அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அதுபோன்று குர்ஆனுடைய ஹிதமத்துக்காக, தீனுடைய ஹிதமத்துக்காக அல்லாஹ் தெரிவு செய்கிறான். குர்ஆனை மனனம் செய்வதற்கு எவ்வாறு இந்த சிறுவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்களோ அவ்வாறுதான் இவர்களுக்கு ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்களும்
தெரிவு செய்யப்பட்டவர்கள். இந்த கல்லூரியை நிர்வகிக்கின்ற நிர்வாக சபையும் தெரிவு செய்யப்பட்டவர்கள். இந்த பள்ளிவாசல் இடம் கொடுத்து இந்த பள்ளிவாசல் நிர்வாக ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள், அவர்களும் தெரிவு செய்யப்பட்டவர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த கல்லூரிக்காக வேண்டி யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ, இந்த மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக, தர்பியத்துக்காக, தாலீமுக்காக யாரெல்லாம் பாடுபடுகின்றார்களோ, அது ஒரு வார்த்தையாக இருந்தாலும், அது நமது ஒரு சப்போர்ட், ஒரு ஆதரவாக இருந்தாலும், அதுவும் அல்லாஹ்வுடைய தீனுக்கு நாங்கள் செய்யக்கூடிய கைங்கரியம், உதவி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கண்ணியமானவர்களே, இந்த ஹாஃபில் 1,00,000க்கும் அதிகமான எழுத்துக்களை உள்ளத்து சுமந்திருக்கிறார். 6666 வசனங்களை ஓதியிருக்கிறார், மனனம் செய்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் முழுவதையும் மனனம் செய்து முடிப்பதற்கு ஒவ்வொரு ஆயத்துக்களையும் பல நூற்றுக்கணக்கான விடுத்து மோதியிருப்பார். ஒரு ஆயத்தை மனனம் செய்வதற்கு அந்த ஆயத்தை 2ஆக 3ஆக உடைத்து உடைத்து கோர்த்து கோர்த்து பாடமாக்க வேண்டும். பிறகு அதுக்கு பின்னால் உள்ள ஆயத் அந்த 2ஐயும் திரும்ப சேர்த்து பாடமாக்க வேண்டும். இப்படியாக ஒன்றோடொன்று இணைத்து 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 அது பல விடுத்தம், 1 அல்ல, 10 அல்ல, 20 அல்ல, 30 அல்ல, 40 அல்ல, பல நூற்றுக்கணக்கான தடவை அந்த ஆயத்துக்களை மீட்டி மீட்டி ஓதி ஓதி ஓதித்தான் ஒவ்வொரு பக்கங்களும், ஒவ்வொரு சூறாக்களும், ஒவ்வொரு ஜுசுக்களும் உள்ளத்திலே மனனம் செய்யப்படுகின்றது. அதற்கு பின்னால் பழைய பாடம், சபக்கு பாடம், ஜுசு பாடம் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் அந்த தௌரு செய்யப்படுகின்றது. குர்ஆன் பூர்த்தியாக முடிந்துவிட்டால் காஜிசு என்று, அரஜிசு என்று, ஒரு ஜிசு என்று அது 7-8 தௌருகள். இவ்வாறு முடித்த பின்னர் தான் ஒருத்தர் ஹாஃபிஸ் ஆகிறார். இறுதியிலே முழு குர்ஆனையும் ஒரு நாள் பூர்த்தியாக இருந்து பார்க்காமல் அதை பாடம் கொடுக்க வேண்டும். இதுதான் ஒரு ஹாஃபிதுக்கு ஹாஃபிஸ் பட்டம் கொடுக்கின்ற முறை. இது நிறைய பேருக்கு தெரியாது. கண்ணியமானவர்களே, முழு குர்ஆனை மனனம் செய்து முடித்த பின்னர் ஒவ்வொரு கால் ஜுசுவாக அதை ஒரு தௌரு செய்வார். அதற்கு பின்னால அரஜுசா கொடுப்பார், பிறகு ஒரு ஜுசுவா கொடுப்பார். இப்படி பல தௌருகள் முடிந்ததுக்கு பின்னால ஒரு நாள் நியமிக்கப்பட்டு ஃபஜ்ரில் இருந்து அல்லது தஹஜ்ஜத்தில் இருந்து இஷா வரைக்கும், இரவு வரைக்கும் அதை முழுமையாக மனப்பாடத்தை கொடுப்பார், ஒரு பிழையும் இல்லாமல். கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால தான் ஒரு ஹாஃபிஸ் என்ற பட்டம் கொடுக்கப்படும். ஒரு பாரிய முயற்சி, சாதாரணமான விடயம் அல்ல. கண்ணியமானவர்களே, இந்த ஹாஃபிஸ் குர்ஆனை மனனம் செய்வதற்கு இதற்கு முன்னால் இன்னும் 4 ஹாஃபிதுகள் இருக்கின்ற இந்த வருங்காலத்து ஹாஃபிதுகளில் 5 ஜுசு 10 ஜுசு முடித்திருப்பாங்க, 20 ஜுசு முடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஆயத்துக்களையும் எத்தனை முறை ஓதிருப்பாங்க. கண்ணியமானவர்களே, குர்ஆன் ஒரு எழுத்து ஓதினா ஃபலஹு ஹஸனா வல் ஹஸனத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா, ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை கிடைக்கும். அப்படியாக இருந்தால் கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய முழு குர்ஆனிலும் 3,20,000 எழுத்துக்கள் சுமாராக. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று சொன்னால் 1 மில்லியன் நன்மை. ஒரு விடுத்தம் குர்ஆனை ஓதி முடித்தால் 1 மில்லியன் நன்மை. எத்தனை முறை ஓதியிருப்பார்? அத்தனை நன்மைகளும் இந்த ஹாஃபிலை உருவாக்குவதற்கு உதவியாக இருந்த பெற்றோர்கள், குடும்ப உறவுகள், உஸ்தாதுமார்கள், அதிபர், நிர்வாகிகள், இதுக்கு செலவழித்த அனைவருமே அதுக்கு நன்மைக்கு தகுதியானவர்கள். இந்த நன்மை அவர்களுக்கும் சேரும் என்ற ஒரு நன்மாராயணத்தை இடம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கண்ணியமானவர்களே, சந்தோஷம் அடைவதற்கு தகுதியான பாக்கியம். இன்று நிகழ்வு முடிந்துவிடும், ஆனால் அந்த ஹாஃபில் ஓதிக்கொண்டே இருப்பார். தொழுகையில் ஓதுவாரு, தஹஜ்ஜத்தில் ஓதுவாரு, ரமலானில் ஓதுவாரு. அந்த நன்மை எல்லாம் யாரெல்லாம் இதுக்கு உதவியாக இருந்தாங்களோ அத்தனை பேர்களுக்கும் அதன் நன்மை வந்து கொண்டே இருக்கும். இதனால தான் எங்களோட சலஃபு சாலிஹீன்கள் குர்ஆனை படிச்சு கொடுக்கிற விடயத்தில் மிச்ச முக்கியத்துவம் எடுத்தாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, தஅலீமுல் குர்ஆன் அஸ்ஸிபியான் அஸ்லும் மின் உசூலில் இஸ்லாம். சிறுவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான அம்சங்களில் உள்ளது. ஒரு ஹிஃபுல் மதரசாங்கிறது, ஒரு மக்தபங்கிறது, ஒரு குர்ஆன் மதரசா சாதாரணமான விடயம் இல்லை. இஸ்லாத்துடைய சின்னம். இப்னு கல்தூன் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க,
சிறார்களுக்கு குர்ஆனை படித்து கொடுப்பது மின் ஷிஆரில் இஸ்லாம், இஸ்லாத்துடைய அடிப்படையான சின்னத்திலே உள்ளது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தஅலீமுல் குர்ஆன் ஸுபியான் என்று சஹீஹ் புகாரியில ஒரு பாடமே போட்டிருக்காங்க. சஹீஹ் புகாரி இன்று உம்மத்திலிருந்து இது மறக்கடிக்கப்பட்ட விடயமாக, பறிபோன விடயமாக, பறிகொடுத்த விடயமாக மாறிவிட்டது. ஒவ்வொரு சிறுவர்களும் கண்ணியமானங்களே மக்தபில் இணைக்கப்பட வேண்டும். ஒரு மஹல்லாவில் ஒரு 300 சிறுவர்கள் இருந்தால் 300 சிறார்களும் ஏதொரு வகையிலே மஸ்ஜிதிலேயோ ஒரு வீட்டிலேயோ அல்லது தனிப்பட்ட ரீதியாக குர்ஆனை படிப்பதற்கு அவர்கள் இணைக்கப்பட வேண்டும். குர்ஆன் சொல்லுகின்றது கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற இந்த ஆயத்துக்கு அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹா சொல்லுகின்ற விளக்கம் அத்திபூஹும் வஅல்லிமூஹும், உங்களுடைய குழந்தைகள் நரகத்தை விட்டு எவ்வாறு பாதுகாப்பது, அதற்குரிய வழிமுறை என்ன? அவளுக்கு நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், மார்க்க அறிவை கற்றுக் கொடுங்கள், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். ஆகவே கண்ணியமானங்களே, இந்த ஹிதாயா பள்ளிவாசலிலே இப்படியான இந்த மதரசா அமைய பெற்றிருப்பது நமக்கு கிடைத்த மிக பெரும் வரம், மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய நிஅமத், ஒரு அணையாத ஒளிவிளக்கு. இந்த பகுதி மக்கள், இந்த ஊர் ஒரு பக்கம் இருக்க, இந்த மஹல்லா வாசிகள் ஒரு எங்கட சொத்து, எங்கட சொத்து. இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இந்த பகுதிக்கு ஒரு வெளிச்சம், இந்த பகுதிக்கு ஒரு சூரியன் என்கிறதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அபு மூசா அல் அஷ்அரி அவங்க உமர் ஆட்சி காலத்தில் பஸ்ராவில் நியமிக்கப்படுறாங்க அமீரா. ஹலீஃபா உமர் அவங்க அபு மூசா அஷ்அரியை பஸ்ராவில் நியமிக்கிறாங்க அமீராக, கவர்னராக. எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கும் ஒரு பெரிய பகுதிக்கு. அமீராக இருக்கிறார், கவர்னராக இருக்கிறார். அத்தனை பொறுப்புக்கு மத்தியில் அங்குள்ள மஸ்ஜிதில் சிறுவர்களை ஒன்று சேர்த்து குர்ஆனை படித்து கொடுப்பாங்க. எவ்வளவு காலம்? சுமார் 22 வருஷங்கள். சுமார் 22 வருஷம் அந்த பணியை செஞ்சாங்க. மிக பிரபல்யமான சஹாபி அனஸ் பின் மாலிக் என்ற சஹாபி சொல்றாங்க, அபு மூசா அஷ்அரி அவங்க என்ன அனுப்பினா ஹலீஃபா கிட்ட. ஹலீஃபா கேட்டாங்க, உங்களோட கவர்னர் எப்படி இருக்கிறான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, தரக்துஹு யுஅல்லிமு சுபியானல் குர்ஆன், நான் கவர்னரை பெற்றுக்கொண்டேன், அவர் அங்குள்ள சிறுவர்களுக்கு குர்ஆனை படித்துக் கொடுக்கிறார். சொன்னாங்க, இன்னஹு கையிசுன், அவர் புத்திசாலி, அவர் புத்திசாலி, விவேகி. அவர் கண்ணியமானங்களே, இப்படி பெரும் பெரும் பொறுப்புல இருந்தவங்க, கவர்னர், ஒரு பகுதியுடைய ஆளுநர், அவருடைய நிர்வாகத்தை செய்யறதோட இதுவும் ஒரு அங்கம், சிறுவர்களுக்கு குர்ஆனை படிச்சு கொடுக்கிறது. இது சாதாரணமான விடயம் இல்லை. அபு ஹையாத் மன்சூர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க மிகப்பெரிய முஹஜ்ஜித், மிகப்பெரிய ஆலிம். கண்ணியமானங்களே, அவர் சுமார் 40 வருஷங்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆன் படிச்சு கொடுத்தார். அதிலேயும் குறிப்பாக அவருடைய வகுப்புல சுமார் 70 மாணவர்கள் இருந்தாங்க, கண் தெரியாதவங்க. கண் தெரியாதவங்க 70 பேர் குர்ஆனை படிச்சு கொடுப்பாங்க. அவர் மௌத்தானதுக்கு பின்னால அவர் நண்பர் கனவுல பார்க்கிறாங்க. கேட்டாங்க, உங்க நிலைமை எப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க, சிறுவர்களுக்கு குர்ஆனை படித்து கொடுத்த ஒரு காரணத்துக்கு அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டார். சேல் ஆலாம் நுபலா என்ற கிதாபில் சம்பவம் பதிவு செய்யப்பட்டு, குர்ஆனை படித்து கொடுக்கிறது சிறுவர்களுக்கு சாதாரணமான ஹிதுமத் இல்லை. நாங்கள் பார்க்குறீங்க, மூத்த ஆலிம்கள் இந்த விஷயத்தை திறன்பட செய்வாங்க. பல வருஷங்கள். கண்ணியமானங்களே, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு என்கிற ஹதீஸ் புகாரில் வருகிறது. அது அறிவிக்கிற சஹாபி உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவருக்கு அந்த ஹதீஸை கேட்டவங்க அபு அப்துர் ரஹ்மான் சுலமி ரஹிமஹுல்லாஹ், தாபிஈ. அவர் 38 வருடங்கள் இப்படி சிறார்களுக்கு குர்ஆனை படிச்சு கொடுக்கிற ஹிதுமத்திலே ஈடுபட்டாங்க. சொன்னாங்க, ذاكல்லதி அக்அதனி மக்அதி ஹாதா. சொன்னாங்க, நான் அறிவிச்ச ஹதீஸ் இருக்கிறே, உங்கள சிறந்தவர் குர்ஆனை கற்று
அதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் என்று நான் அறிவித்த ஹதீஸ் தான் என்னை இந்த மகத்தான பணியில் இவ்வளவு நீண்ட காலம் உட்கார வைத்தது. ஏன்? உங்களோட சிறந்த குர்ஆனை படிச்சு கொடுக்கிறவர், நான் அறிவிச்ச ஹதீஸ். எனவே நான் இந்த பணியை நான் காத்திரமாக செய்யணும். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய அறிஞர்கள், எவ்வளவு பெரிய மேதைகள், நபி அவங்களோட காலத்துக்கு நெருக்கமானவங்க குர்ஆனை படிச்சு கொடுக்கிற பணியை அவங்க லேசா நினைக்கல. குர்ஆன் ஓதி கொடுக்கிற முஅல்லிம், ஒரு ஹாஃபில், அவங்க சாதாரணமான தரத்தில் உள்ளவங்க இல்லை. நல்லா விளங்கிக் கொள்ளணும். இது சாதாரணமான ஹிதுமத்தும் இல்லை, இது மகத்தான ஹிதுமத். இதுக்குரிய உண்மையான கூலி அல்லாஹ் தான் கொடுக்கணும். இதுக்குரிய உண்மையான கூலியை அல்லாஹ் தான் கொடுக்கணும். அவ்வளவு ஒரு மகத்தான பணி, சாதாரணமான பணி. இஸ்லாத்துடைய சின்னம் மதரசாக்கள். அதுலேயும் இவங்க தான் பின்னுக்கு ஆலிமாவர பெரிய பெரிய விஷயங்களை படிக்க இவங்க தான். அப்போ அடிப்படை தர்பியத் இருக்கிற எல்லாம் ஹாஃபிதாக ரெண்டும் இல்லை. ஒரு 100 பேர் சேர்ந்த ஒரு 10 மேக்சிமம், அது பின்னால் எல்லாரும் நின்றா ஒரு 10 பேரை காணலாம். அப்படி தான் பொதுவாக. அது பார்ட் டைம் பண்ண இன்னும் கஷ்டம் கண்ணியமானகள். ஆனால் ஏதோ இளம் பிராங்கத்தில் மதரசாவுக்கு வந்தால் ஒரு மிக முக்கியமான சூறாக்களை பாடமாக்குவாங்க, ஒழுக்கத்தை படிப்பாங்க, நல்ல தர்பியத்தை பெறுறாங்க. ஏதோ சின்ன வயசுலேயே தீனுடைய வெளிச்சத்தை அடைஞ்சிக்கிட்டு போகிறாங்க. அதுக்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த மதரசா அமைஞ்சிருக்குது. ஆக எங்கள் கண்ணியமானங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு மகத்தான நாள், மிகவும் சந்தோஷப்படுவதற்கு அருகதையான சந்தர்ப்பம். நம்ம எல்லாரும் பார்க்க சார் நிறைய பிள்ளை நிற்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சுமார் 6 வருடங்களுக்குள்ளே 5 ஹாஃபில் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஷஃபாத் ஹாஃபிதும் இங்கே மரணம் செய்து இங்கே மதரசாவில் உஸ்தாதாகவும் இருக்கிறார். மாஷா, அது ஒரு சிறப்பான விஷயம். இதே கல்லூரியில் குர்ஆனை மரணம் செய்து அதே கல்லூரியில் இப்போ ஒரு ஸ்டாஃபாக, ஒரு உஸ்தாதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் ஒரு சிறப்பான விடை. ஆக நான் கண்ணியமானங்களே, ஷைத்தானுக்கு ரொம்ப வெறுப்பான விஷயம், ஷைத்தானுக்கு ரொம்ப வெறுப்பான விஷயம் இந்த வெளிச்சத்தை எப்படியாலும் அணைக்கணும், இந்த சுடரை இல்லாம ஆக்கணும் என்கிறதுல ஷைத்தான் மிச்சம் வேகமாக முயற்சி பண்ணுவான். என்னமாலும் ஒரு கசகசப்பு, என்னமாலும் ஒரு விஷயத்தை, ஒரு குறைய முன்ன பின்ன காட்டி 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 அதை பெருசுபடுத்தி இந்த வெளிச்சத்தை இல்லாம பல முயற்சி பண்ணுவான். நம்ம எல்லாருக்கும் வர மாதிரி உஸ்தாதுமார்கள், அதிபர், நிர்வாகம், அதே போல பெற்றோர்கள், நம்ம எல்லாரும் கவனமாக இருக்கணும். இது 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 தீனுடைய சொத்து. இது யாருக்கும் சொந்தமானதல்ல, இது தீனுடைய சொத்து. இது மிக அழகான முறை. இந்த ஆரம்பிக்கப்பட்ட ஏற்றப்பட்ட சுடர் கயாமத்து வரைக்கும் அணைந்து விடாமல் இதை பாதுகாக்கின்ற பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கின்றது. எல்லா இடத்திலையும் முடக்கு இருக்குது, எல்லா இடத்துலையும் முடக்கு இருக்குது, குறை இருக்குது, பிரச்சனை இருக்குது. யாரும் நிறைவானவங்க இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி, யாரும் சொல்லல நான் எந்த குறையும் இல்லாதவன் சுத்தமான என்று யாரும் சொல்லல. எல்லாருக்கிட்டையும் குறை இருக்கு. எல்லாருமாக சேர்ந்து செய்ய வேண்டியது. மதரசாவுடைய விடயத்தில் உஸ்தாத் மட்டுமில்லை, நிர்வாகம் மிக பிரதானமான அங்கம். நிர்வாகம் மதரசாவுடைய அது முள்ளம் தண்டு, மதரசாவுடைய அச்சாணி. உஸ்தாதுமார்களும் இங்கே பிள்ளைகளுடைய தர்பியத்தை தாலிமை நேரடியாக கவனிக்கிறான். இந்த 2 சாராரும் மிக அழகான முறையில் இணைந்து செயற்பட வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்தா நாங்கள் வெல்ல மாட்டோம். கடைசியாக பாதிக்கப்படுற இந்த பிள்ளைகள் தான். அழகான முறை இன்ஷா அல்லாஹு தஆலா இதுக்கு எங்களுடைய பெற்றோர் உறுதியாக உதவியாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹு தஆலா ஒரு மகத்தான நிகழ்வு, சந்தோஷப்படுவதற்கே உண்மையிலேயே ஒரு தகுதியான நிகழ்வாக இருக்கிறது. இந்த மதரசா, இந்த கல்லூரி இன்னும் வளம் பெற வேண்டும், வளர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இங்கிருந்து இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஹாஃபில் உருவாக வேண்டும், அவர் ஆலிங்களாக வேண்டும், பல துறையிலும் சிறக்க வேண்டும். நாம் எல்லோரும் பிரார்த்திக்க வேண்டும். அந்த வகையில் கண்ணியமாக எல்லா விஷயங்களையும் மஷூராவோடு வச்சு கொள்ளும் அழகான முறையில் மஷூரா பண்ணிக்கொண்டு விட்டு கொடுத்து அன்பாக அழகான முறையில் இன்ஷா அல்லாஹ் இந்த கல்லூரி இன்னும் வளம் பெறும். நம்ம எல்லாரும் துஆ செய்ய வேண்டும். அந்த வகையில் இப்படியான சந்தர்ப்பத்திற்காக வேண்டி நான் நன்றி கூறி, இந்த நிகழ்வுகள் உண்மையாக விடுக்கப்பட நிறைய பேர் வந்திக்கிறான். மாஷா அல்லாஹ் அவர்களை எல்லாம் நான் பேர் சொல்லி விடுக்க வேண்டும்.
அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு எங்களுடைய கலாச்சார உத்தியோகத்தில் எங்களுடைய இப்ராஹிம் சார் வந்திருக்கிறாரு. எல்லாரும் நான் விழித்துக்கொண்டு மாஷா அப்துல் ரஹீம் ஆஜியார் சார் எல்லாரும் மாஷா அல்லா விழிக்கப்பட தகுதியானவங்க. எல்லோருக்கும் நான் அல்லாஹ் தஆலாவுடைய அன்பையும் அருளையும் மன்னிப்பையும் மீண்டும் கேட்டவனாக இந்த நிகழ்வு இது இது இன்ஷா அல்லாஹ் இந்த மദ്രஸா இன்னும் கியாமத்து வரைக்கும் நடக்க வேண்டிக்கொண்டு இறுதியாக ஹாஃபிலை பாதுகாக்கின்ற பொறுப்பு இருக்கின்றது. எவ்வாறு குர்ஆனை மனனம் செய்வது சிறப்புக்குரிய விடயமோ குர்ஆனை மறப்பது பெரும்பாவத்தில் உள்ளது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, குர்ஆனை மறப்பது அது பெரும்பாவத்திலே உள்ளது. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நாங்க குன்னா நஅது நிஸ்யானல் குர்ஆன் அஅஸமத் துனூப், குர்ஆனை மனனம் செய்தை மறந்து விடுவதை மிக பெரும் பாவமாக நாங்கள் கருதியிருக்கிறோம். ஆகையினால அந்த குர்ஆனை பாதுகாப்பதற்குண்டான ஏற்பாடுகளை பெற்றோர் செஞ்சு கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு ஏற்பாடுகளை செய்யணும் என்று வேண்டிக் கொண்டு அல்லாஹ்வுடைய கிருபையால மாஷா அல்லாஹ் குர்ஆன்ல வெளிச்சம் வந்துட்டா அல்லாஹ் தஆலா மற்ற விஷயம் லேசி போகிறான். இந்த எங்கட மதரசாவிலையும் இந்த முறை ஓலை எழுதின பிள்ளைகளில் எங்களை 2 ஹாஃபிதுகள், ஒருத்தருக்கு ஓலை எடுத்துக்கிறாரு, மற்றவர் 8 AB எடுத்துக்கிறார் மாஷா. அதில் இந்த 8 AB எடுத்த பிள்ளை அவர் ரமலானில் கயாமுலையும் தொழுவிச்சு தராவியும் தொழிச்சு அந்த ரமலானுக்குள்ள எக்ஸாம் எழுதி மாஷா அல்லாஹ் 8 AB எடுத்துக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா வீணாக்குறதுல குர்ஆனை கொண்டு அல்லாஹு தஆலா மற்ற எல்லா நிகழ்வுகளை லேசப்படுத்துகின்றான் என்று வேண்டிக் கொண்டு அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்வானாக என்று மீண்டும் பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வஹுவல் கஃபூருர் ரஹீம். இதுவரை நேரமும் குர்ஆனுடைய மகிமை, அதனுடைய சிறப்பு, குர்ஆனோடு எப்படி தொடர்புகளை வைத்திருக்க வேண்டும் என்று ஆணித்தரமாக உரையாற்றி சென்றவர் அக்கரைப்பற்றினுடைய உலமா சபையினுடைய தலைவர், அதே போன்று அக்கரைப்பற்று அபூபக்கர் சித்திக் அரபு கல்லூரி அதிபர், கண்ணியத்துக்குரிய மௌலவி MM கலாமுல்லா ரசாதி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வானது இப்பொழுதோ நேரடியாக HTV தமிழ், அதே போன்று தீனுல் இஸ்லாம் ஆகிய முகநூல் தொலைக்காட்சியினூடாக நேரடியாக அஞ்சல் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இந்த நிகழ்வை கண்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வை நீங்களும் கேட்டு பயன்பெறுவதோடு அதிகமாக பகிர்ந்து கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொண்டு நிகழ்வில் அடுத்து இன்று குர்ஆனை முடித்து இந்த மதரசாவுடைய 5வது ஹாஃபிலாக மனனம் செய்து இப்பொழுது ஹாஃபிலாக வந்திருக்கின்ற முஹம்மத் ஃபௌமி ஹம்சீத் அஹமத் அவர்களுக்கு நினைவு சின்னம் வழங்கி வைக்கின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெறப் போகின்றது. இந்த நினைவு சின்னம் வழங்கி வைக்கின்ற நிகழ்வுக்கு இந்த நிகழ்விலே பிரதம அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மூத்த உலமா அஸ்ரப் சர்கி, அதே போன்று எங்களுடைய கலாமுல்லா ரசாதி அவர்கள், அக்கரைப்பற்று மாநகர சபை கௌரவ உறுப்பினர் நஜிமுடீன், கலாச்சார உத்தியோகத்தர் MA இப்ரால் அப்பை, அதே போன்று இந்த பள்ளிவாசனுடைய தலைவர் பதுருதீன் ஹாஜியார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாணவரையும் அழைக்கின்றோம் நினைவு சின்னம் வழங்கி கௌரவிப்பதற்காக. இந்த நேரத்திலே தாருல் ஹைராத் அல் குர்ஆன் ஹிபுல் மதரசாவின் 5வது மாணவனுக்கு நினைவு சின்னம் வழங்கி வைக்கின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் எழுந்து நின்று அல்லாஹு அக்பர், நன்றிகள். இதுவரைக்கும் நினைவு சின்னம் வழங்கி வைத்த இன்றைய நிகழ்வினுடைய பிரதம அதிதிகள், அதே போன்று சிறப்பு அதிதிகள், கௌரவ அதிதிகள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நிகழ்வில்
எமது பிரதேசத்தின் மூத்த உலமா அதே போன்று இன்றைய நிகழ்வுக்கு விசேட பேச்சாளராகவும் பிரதம அதிதியாகவும் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிழக்கிழங்கை அரபு கல்லூரி அதிபர் கண்ணியத்துக்குரிய மௌலவி அஷ்ரப் சரக்கி அவர்களுடைய துவா பிரார்த்தனையோடு அதே போன்று அதனோடு சேர்ந்து பயானும் இப்பொழுது சிறப்பு பேச்சும் இடம்பெறப் போகிறது. அவற்றையும் நேரடியாக கலந்து சிறப்பித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கிடையில் இந்த கல்லூரியுடைய அதிபர் ஓஸ்தாத் அப்துல்லா அசரத் அவர்களுக்கும் பொன்னாடை போற்றுகின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. இப்பொழுது கலாச்சார உத்தியோகத்தர் எம்ஏ இப்ராஹிம் அவர்கள் இப்பொழுது இந்த குர்ஆனை மனனம் செய்த முஹம்மத் ஃபௌமி ஹக்ஸீத் அகமது அவர்களுக்கு இப்பொழுது குர்ஆனை மனனம் செய்த தாயினுடைய தந்தை உம்மப்பா அவர்கள்தான் எம்ஏ இப்ராஹிம் கலாச்சார உத்தியோகத்தர். இப்பொழுது மாணவனுக்கு மன்னிக்கவும் தந்தையினுடைய தந்தை வாப்பப்பா அவர்கள் இப்பொழுது மாணவருக்கு பரிசு பொருளை வழங்கி வைக்கின்றார். இந்த நேரத்திலே அல்லாஹு அக்பர். அவருக்கும் இந்த நேரத்திலே கலாச்சார உத்தியோகத்தர் தந்தையினுடைய தந்தை எம்ஏ இப்ராஹிம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நேரடியாக நாங்கள் சிறப்பு பேச்சு அதனோடு துவா பிரார்த்தனைக்காக இன்றைய விசேட பேச்சாளரும் எமது பிரதேசத்தினுடைய மூத்த உலமாகிய கிழக்கிழங்கை அரபு கல்லூரி அதிபர் கண்ணியத்துக்குரிய மௌலவி அஷ்ரப் சர்க்கி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. அன்புக்கும் பெருமதிப்புக்குரிய எங்களுடைய இந்த பள்ளி தலைவர் மதரசாவுடைய தலைவர் பதுருதீன் ஹாஜி அவர்களே, அதே போல் இந்த கல்லூரியுடைய அதிபர் அப்துல்லா ஹசரத், இங்கே இருக்கின்ற எங்களுடைய மதரசாவுடைய உஸ்தாதுமார்கள், வந்திருக்கின்ற பிரமுகர்கள் எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக அழைத்துக் கொள்ளுகின்றேன். தனித்தனியாக சொல்லி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய நேரம் ஆக்கண்டு பேர் செல்வத்திலேயே பெய்திரும். இப்போயே நேரம் 5:35. ஆகவே சுருக்கமாக என்னுடைய பேச்சுக்கே வருகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய நிகழ்வு பேச வேண்டிய பெரும்பாலான தகவல்கள் எங்களுடைய ஜமியத்துல் உலமா சபை தலைவர் கண்ணியத்துக்குரிய உஸ்தாத் ஷேக் அபூபக்கர் சித்திக் மதரசாவுடைய அதிபர் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். நீங்கள் அநேகமாக எல்லோரும் அவதானித்திருப்பீர்கள். குர்ஆனுடைய சிறப்பு அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருக்கின்றான். கடந்த காலத்திலே சஹாபாக்கள், தாபியீன்கள், நல்லடியார்கள் குர்ஆனுக்கு எப்படி மகத்துவம் கொடுத்தார்கள், அவர்களை அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்தினான். நாங்கள் இன்று குர்ஆனுக்கு எவ்வளவு மகத்துவம் கொடுக்கின்றோம் ஒப்பு நோக்கி பார்ப்பதற்காக அழகாக சொன்னார். விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். இன்று இலங்கையில் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனுடைய செழிப்பு சிறப்பாக உயர்ந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய பிரதேசங்களிலும் நிறைய மதரசாக்கள் ஆரம்பித்து மாணவர்கள் ஹாபில்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றார்கள். சந்தோஷம். ஒரு காலத்திலே ஹாபில்கள் நம்முடைய நாட்டில் மிக குறையும். கிழக்கு மாநிலத்திலே 2 ஹாபில் குர்ஆன் பாடமாக்கினார்கள். ஹஜ்ஜாபி சென்று சம்மாந்துறையில் காக்காவும் தம்பி அவையான் கொழும்புக்கு தொழுவிக்க போகிறோம். ஹாபிஸ் தொழுவிக்கிறேன்டா இந்தியாவில் இருந்த இறக்குமதி செய்கிற சில்வர் பாத்திரம் சாமான் இறக்குமதி செய்கிற மாதிரி ஹாபிஸ் இல்லை நாட்டில். ஹாபிஸ் ஆகலாம் என்று தெரியா. குர்ஆனுக்கு மகத்துவம் இருக்கல. அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பிரதேசத்திலே முதல்
காத்தாங்குடியில் அப்துல்லா ஹசரத் இந்தியாவிலிருந்து வந்தவர். அங்கே மதரசாவை ஆரம்பித்தாங்க. அங்கே வெளியான 2 பேர் தான் நம்மளோட அம்ஜத் ஆஃபீஸும் மன்சூர் ஆஃபீஸும் நம்மளோட கிரமத்தில் முன்ன ஹைகுல முடித்தாங்க. அவர்களை வைத்து தான் டவுன் பள்ளியில் ஒரு மதரசா, எங்களுடைய பள்ளிக்குடியிருப்பில் ஒரு ஹிபுல மதரசா 30 வருடங்களுக்கு முன்ன ஆரம்பிச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இன்று இங்கு கூட 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஹிபுல செய்கின்றார்கள். இதெல்லாம் சும்மா பின்னேரம் போல் விளையாடுற, பந்து அடிக்கிற, கிரிக்கெட் விளையாடுற, தும்பி குடிக்கிற, ஓனான் பிடிக்கிற, மொடஜாய்கள் எடுத்துக்கிட்டு சுற்றி திரிய வேண்டிய ஆக்கள். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு குர்ஆனோட இருக்காங்க. இல்லாட்டி இந்த பிள்ளைகளை கட்டுப்படுத்துகிற உமா வாப்பாவுக்கு ஒரு பெரிய தலையீடு. டியூஷனுக்கு போய் 1 ஹவர் 2 மணிக்கு ஆது வழியை விளையாட்டு தெரிஞ்சோடு பிள்ளைய கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். பிள்ளைகள சூரத்தை பார்த்தாலும் வைக்கக்கந்த மாதிரி தலைமுடியை வெட்டி வளைச்சி ஒவ்வொரு கோலம், அப்பாசி கட்டு, டொங்கி கட்டு, மங்கி கட்டு, எத்தனையோ கட்டு, தலையை பார்க்கையும் முன்னா, ஆளை பார்க்கையும் முன்னா, லோங்குச்சை பிச்சு போட்டு போடுற ஸ்டைல், டிஷர்ட்டை பிச்சு போட்டு போடுற. உமாக்கும் கவலை உள்ளட தலையை பாரு என்ன மாதிரி இருக்கிறாண்டு கொஞ்சம் பெரிய கொண்டையும் காட்டுறான். நிலைமை மோசம். பிள்ளையோட பாதுகாக்கிற கஷ்டம். எங்கே போகிறான் எங்கே வாரான். அல்ஹம்துலில்லாஹ் 100 சொச்சம் பிள்ளைகள் பள்ளிக்குள்ளே இருக்கு. என்னத்தோடு இருக்கி? குர்ஆனோட இருக்காங்க. அல்லாஹ்வுடைய பெரிய பாக்கியம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இடத்தை இதற்காக ஆரம்பத்திலேயே வக்குப் செய்த எங்களுடைய ஹாஜியாரை இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஞாபகப்படுத்தணும். பல்லாக்கிட மாமனார் இப்ராஹிம் ஹாஜியார், நம்முடைய பழைய ஸ்கவுட்ஸ் ஜவான். அல்ஹம்துலில்லாஹ் இந்த இடத்துல ஒரு பள்ளி வேணும்னு ஆரம்பித்தார். இங்கே பள்ளி இருந்துச்சு. அந்த சூழலை பார்த்தோன்னே இன்னைக்கு ஒரு பள்ளி சில நேரம் பேன் ஆடு ஒரு சாதி ஆட்டம் உண்டு. செந்த தென்னங்காய் மரத்தில் இருந்துச்சு. இப்போ நான் 3 நாள் ஜமாத்து படுக்கக்குள்ள யோசிக்கிறேன், ஒரு பள்ளி கட்டக்கூடிய சூழல் வந்தால் இன்ஷா அல்லாஹ் இதை ஆரம்பிக்கணும்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ் அரபு சகோதரர் ஒருவர் இந்த பொல்லடிச்சு 2 பெரிய அமைப்பில் இங்கே உள்ள நிர்வாக சபையுடைய ஒத்துழைப்போட கிட்டத்தட்ட 1.5 கோடி செலவில் நம்முடைய பாவப்படி ஜவ்வார் அவர் தான் அதனுடைய கோஆர்டினேட்டராக இருந்து இந்த பள்ளிவாசல் கட்டடத்தில் முன்னுழைப்பாக உழைத்தவர்கள். அந்த விடயத்தை இந்த சந்தர்ப்பத்திலே நான் நினைவுபடுத்துகின்றேன். ஏனென்றால் அவர்கள் இதற்காக பெரிய ஒரு பங்களிப்பு செய்தார்கள். கிட்டத்தட்ட 1.5 கோடி பெறுமதியான எங்களோட நிர்வாக சபை முற்றுமுழுதாக ஒத்துழைப்பு வழங்கி அவர்களும் இதிலே பங்களிப்பு செய்துதான் இந்த அழகான பள்ளிவாசல் இவ்வாறான ஒரு தோற்றம். நாம் இப்போ சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றோம். முதலாவது ஹாஃபில், இங்கு வரக்கூடிய நிறைய ஹாஃபில்கள் இங்கு இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா இதற்குரிய கூலி மன்னரைக்கு வருமாறு சந்தேகமில்லை. இந்த சந்தர்ப்பத்திலே நம்மளுக்கு இப்போ பயானில் அவர் கணக்க சம்பவத்தை சொல்லிட்டார். அது அங்கே சாபாக்கள காலம், தாபீன்கள காலத்தில் குர்ஆனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இப்போ நம்மளுக்கு வழங்கி நம்மளோட பாஷையில் என்ன தான் வழங்கும். குர்ஆனுக்கு அல்லாஹ் இன்றைக்கு கொடுக்குற மகத்துவம். அண்மையில் உலகளாவிய ரீதியில் ஒரு போட்டி நடந்துச்சு. குர்ஆனை மிக அழகாக ஓதிய ஒருவருக்கு கொடுத்த பரிசு 7 கோடி. 7 கோடி பரிசு கொடுத்தாங்க. குர்ஆன் 1ஆம் இடம் கிடைச்சி 7 கோடி வெளிநாட்டில். நம்முடைய இலங்கையில் போன முறை தொழுவிச்ச தராவி தொழுவிச்ச ஒரு ஆஃபீஸுக்கு எவ்வளோ கொடுத்து தெரியுமா? 40 லட்சம். நம்மளோட ஒரு கேட்டாவே தரவோ 40 லட்சமா ஆஃபீஸுக்கா சும்மா கொடுத்தா? நம்மளோட பள்ளியில் 2 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தா அதை புரிக்கிற ஆஃபீஸுக்கு கொண்டு வந்து கொடுக்குற லைட்டு பில்லு, தண்ணி பில்லு, கஞ்சி ஆச்சினத்துக்கு, தண்ணி வச்சதுக்கு. அல்லாடகாக அடை 30 ஜூஸ் ஓதி ஒரு மாதம் தொழுவிச்ச ஆஃபீஸுக்கு 2 லட்சம் காசு. சின்ன காசு. 2 லட்சம் எல்லாம் ஒரு காசே இல்லை. அல்லாவுடைய கலாம் குர்ஆன் ஏஎல் படிப்பிக்கிறதுக்கு வர டியூஷன் மாசம் 5 மணித்தியாலும் பாடத்தை படித்து போட்டு 2 லட்சம் ஒரு நாளைக்கு எடுத்துக்க போகிறான். இன்னும் போன கிழமை நான் செனல் பங்கத்துக்கு கூட்டிக்கு போனேன். டாக்டர் 3 நிமிஷம் பார்த்தேன். 2800 ரூபா பார்த்ததுக்கு சென்னலிங் பீஸ் 100 பேருக்கு மட்டும் பார்த்துருப்பார். 2000 ரூபா படி 100 பேருக்கு எவ்வளோ பேர்? எவ்வளோ கணக்கு? எவ்வளவு? 2 லட்சம். ஆனால் பிள்ளைகள் கணக்கிலையும் பாஸ். 2 லட்சம். இப்போ கால்குலேட்டர்லாம் அடிக்காங்க எல்லாத்தையும். 2 லட்சம். எப்போ? மாதிரியில இருந்தே 9 மணி வரை காலையில். குர்ஆனை
ஒரு மாதம் அசர்ல இருந்து 8:30 வரைக்கும் ஓதி கொடுத்து சுபவுல தாஜத்துக்கு தோங்கி 7 மணி வரைக்கும் ஓதி கொடுத்து சனி ஞாயிறு எக்ஸ்ட்ராவும் ஓதி கொடுத்து ஒரு மாதம் நாம எவ்வளவு கொடுக்குறோம் ஒரு அசரத்துக்கு? 1500 காசு. அவருக்கு மொத்தம் எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 5 மணி தியாகம் டியூஷன் கொடுக்குற மாசருக்கு 2 லட்சம், சேனல் பண்ற டாக்டருக்கு 2 லட்சம். அவரும் இன்னும் ஓதி கொடுக்குற உஸ்தாது மாதிரி ஓஎல் எடுத்து ஏஎல் எடுத்து மதரசாவில் ஹாபிஸ் ஆகிறதுக்கு 5 வருஷம் செலவழிச்சு, மதரசாவில் ஓதுறதுக்கு 7 வருஷம் செலவழிச்சு 10-15 வருஷம் ஓதித்தான் திறமையை உண்டாக்குறாங்க. நம்ம குர்ஆனுக்கு மட்டும் இல்லை, தீனுக்கு மகத்துவம் கொடுக்குறதே கிடையாது. நம்மகிட்ட அந்த பழக்கம் என்னென்னா, நமக்கு ஓஎல்ல பெருமை தெரியும், ஏஎல்ல பெருமை தெரியும், ஸ்காலர்ஷிப் தெரியும். இப்போ ஃபேஸ்புக்கில் எல்லாம் போடுவோம், என்ற உள்ள ஓலை எடுத்திருக்கு, 8 எடுத்திருக்கு, 10 எடுத்திருக்கு, ஏஎல் இப்படி எடுத்திருக்கு, டாக்டருக்கு எடுப்பாட்டிக்கு. அல்லாஹ் சொல்றான் ஒரு ஹாபிஸுக்குரிய பெருமதியை பற்றி. இப்போ டாக்டர், இன்ஜினியர், அக்கௌண்டன்ட், லோயர், ஜட்ஜி, ஜனாதிபதி, எம்பி, தம்பி எல்லா தும்பியும் தீன் இருந்தாதான். கலிமாவும் குர்ஆனும் இல்லாட்டி நரகவாதி. குர்ஆன் இல்லாம ஒருவன் வாழ்ந்து மௌத்தாயிட்டான் என்றா அவன் எத்தனை PhD முடிச்சிருந்தாலும் நரகத்துக்கு போறான், குருடனாக எழுப்பப்படுவான். குர்ஆன் இல்ல அவனை நாங்கள் குருடர்களாக எழுப்புவோம். அவன் கேட்பான், நிம ஹசர்தனி ஆமா, யா அல்லாஹ் ஏன் என்ன குருடன் அனுப்பினான்? குந்து வசீரா, நான் பார்வை உள்ளவனா தானே இருந்தேன். நான் அந்த பட்டம் எடுத்தேன், இந்த பட்டம் எடுத்தேன், நான் அது பார்த்தேன், இது பார்த்தேன், நான் சயின்டிஸ்ட், நான் விண்வெளிக்கு போனேன். கபூருக்கு என்ன கொண்டாந்திரியா? என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன செஞ்சான்? உனக்கு கண்ணை தந்தேன், என்னை பத்தி அறிகிறதுக்கு, இந்த கலாம ஓதுறதுக்கு உனக்கு நேரம் கிடைக்கலையே. கண்ணிருந்து குருடனாக நடந்து கொண்டான். இவ்வளவு காலம் இவ்வளவு படிப்பு படிக்கும், ஓஎல் படிச்சு ஏஎல் படிச்சு திருக்குறள் பாடமாக்கி, இது தமிழ் படிக்கிற ஆள் ஏஎல்ல தமிழ் எடுக்க திருக்குறள் 300 ரூபாய்க்கு பாடமாக்கணும், நன்னூல் பாடமாக்கணும். சயின்ஸ் படிக்கிறவன் எத்தனை வாய்ப்பாடு பாடமாக்கணும். குர்ஆன் எத்தனை சூறா பாடம். படைச்ச ரப்ப பத்தி இந்த குர்ஆனை ஓதுறதுக்கு இந்த கண்ணை எவ்வளவு பயன்படுத்திருக்க, இந்த குர்ஆனை தொடுறதுக்கு, இந்த குர்ஆனை ஓதுறதுக்கு, இந்த குர்ஆனை வழங்குறதுக்கு. சரி, இப்ப வந்திருக்கிறா அவ்வளவு பேர் என்ன வந்திருக்க, பொம்பளை ஆம்பளை எல்லாம் எல்லாரும் ஓஎல் எடுத்தாக்கள், ஏஎல் எடுத்தாக்கள். ஒரு தரமாவது 30 ஜுஸுவை வாயிச்சு கொண்டே தொங்கதாக்கிருக்கமா? டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் சிங்களம் எல்லாம் இருந்துச்சு. நாம குர்ஆனை ஒரு தரமாவது 30 ஜுஸு அல்லாஹ் தந்த பாக்கியம், அவனுடைய செய்தி, சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி 1000 வசனம், நபிமாருடைய வரலாறுகள், மனிதன் மண்ணுக்கு மேல் எப்படி வாழ்றது, மௌத்தானத்துக்கு பின்னால் அவன் சொர்க்கத்துக்கு போற வழி எது, நபிமார்கள் எப்படி அதை அடைஞ்சு கொண்டாங்க, நபிமார் சொன்ன புத்திமதியை கேட்டவர்கள் எப்படி சொர்க்கத்தை அடைந்து கொண்டார்கள், அதை நிராகரித்தவர்கள் எப்படி நரகத்துக்குரியவர்களாக உலகத்திலேயும் கேவலப்படுத்தி ஆகிராவிலையும் அல்லாஹ் கேவலப்படுத்தின வரலாறு தான் குர்ஆன். நும்ரூத், ஹாமான் உலகத்தை கட்டி ஆண்டவர்கள். நும்ரூத் உலகத்திலே ராஜா, அமெரிக்க ஜனாதிபதி மாதிரி, இல்லாட்டி ஆஸ்திரேலியாவில், இல்லாட்டி இலங்கை ஜனாதிபதி அல்ல, உலகத்தையே ஆண்டவர்கள் தான் நும்ரூத். நரகவாதி என்று சொல்றான் அல்லாஹ். உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன் தான் காரூன், நரகவாதி என்று சொல்றான் அல்லாஹ். அவன் காசு அவனுக்கு பயனளிக்கல, அவன் ஆட்சி பயனளிக்கல, அவன் அறிவு ஹாமானுக்கு பயனளிக்கல, பெரிய கட்டிக்காரர்கள் பயனளிக்கல. தீன் இருந்தா மட்டும்தான் சொர்க்கவாதி, தீன் இல்ல அவுட். அதை படிக்கிறது அம்புருவா. நம்முடைய புள்ள படிக்கட்டும், டாக்டர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், அக்கௌண்டன்ட் ஆகட்டும், லோயர் ஆகட்டும், எம்பி ஆகட்டும், மினிஸ்டர் ஆகட்டும், தீனோட ஆகட்டும். தீன் இல்லாம ஆனா நரகவாதி. அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆனுக்கு மகத்துவம் கொடுத்தவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கான், கண்ணியப்படுத்தி எல்லா மட்டத்திலையும் வைத்திருக்கான். எங்களோட ஊர்லயே அல்ஹம்துலில்லாஹ் ஹாபிஸ் டாக்டர், ஹாபிஸ் இன்ஜினியர், ஹாபிஸ் ஜட்ஜ், மன்சூர் ஹாபிஸ் நாங்க ஆரம்பிச்சு 30 வருஷமா ஒரு தண்ணிக்காரு. இப்போ ஒரு ஹசரத் என்ன வானத்தில் இருந்து இறங்குறே மலக்கு மாயில், அவர்ல 30% போல இருக்கு, 70% சரியா, 65 சரியா பாஸ். நாம நினைக்கிறோம் ஆளுமன்னா நாம 100%, நாம எத்தனை வீதம் இருக்கோம்? ஒரு மதரசாவில் எல்லாரும் ஓதி கொடுக்குறாக்களை கையாள போட நிர்வாகம் தான். இப்போ நான் எங்கட மதரசாவில் சொல்லி வச்சிருக்கேன்,
அவருடைய விஷயத்தை நான் பார்த்துக்குவேன். நீங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னோட மூவ் பண்ண. சில உஸ்தாது மாதிரி அடிக்கிற சில பிள்ளைகள் என்னென்னா அவனோட ஹாபிஸ் ஆக்கின்னு பெரிய போராட்டம். நம்மளுக்கே ஒரு யாசின் பாடமாகி போனான். யாசின் ஓதி கொண்ட தொங்கராகுல தபாரக்க நதியில் போய் நிற்கும். நமக்கே தெரியா. இப்போ எங்களோட குடியிருப்பில் நான் ஓதி முடிஞ்ச உடனே வந்து ஓத விட்டா பிள்ளைகள் ஓதுலாம் இல்லை. புள்ளியாயால் காது ஆபது மாத்தாபது மாத்தாபது லாத்தாபது லாத்தாபது மாத்தாபது தொங்கலாகாது. கையில் குடிக்கல குந்தீனுக்கு ஒலிய தீனண்டா தாண்ட அசங்குடிய ஒளியும் ஓதது. அல்ஹம்துலில்லாஹ் மதரசா ஸ்டார்ட் பண்ணினேன். இன்றைக்கு 40-50 ஹாபிஸ். பொம்பளை பிள்ளைகள் 10-15 ஹாபிஸ். எல்லா பிள்ளைகளும் நல்ல ரிசல்ட். வந்து பார்த்தோன்னு ஒரு பொம்பளை பிள்ளை 3A யூனிசிலை எல்லா அமைப்பிலையும் எல்லா மட்டத்திலையும் பிள்ளைகள் அல்ஹம்துலில்லாஹ். பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை எல்லா மட்டத்திலையும் பிள்ளைகள் படித்த மாதிரி. குடியிருப்பு ஓத தெரியாத தண்ணி இல்லாத ஊர். குர்ஆன் பறக்கத்தான் தனிப்பிரதேசம். அதிகமான ஹாபிஸ். தீண்ட சூழல் உருவான குர்ஆனுடைய பரக்கத். ஆகவே குர்ஆனை கொண்டு அந்த பகுதி வெளிச்சமாகும். இன்னைக்கு இந்த பள்ளிக்கு வெளிச்சமே பிள்ளைகள் தான். இந்த பிள்ளைகள் அவ்வளோ நின்றா பள்ளி பாலா போய்க்கிறது. ஒன்றரைச்சா போயிடும். நம்மளோட மக்கரபத்தில் எத்தனையோ பெரிய பெரிய பள்ளி அள்ளிக்கு குர்ஆன் மதரசாக்களை ஓட்டி பெருஞ்சி எல்லாம் அவுட். டவுன் பள்ளியில் இப்போ மதரசா நடந்த பெரியா இல்லை. இன்னும் பள்ளி கட்டையும் இல்லை, மதரசாவும் இல்லை, ஒன்றும் இல்லை. பால் இன்னும் ஒன்றுமாக இல்லை. எல்லா பள்ளியிலையும் தான். எல்லா புதுசாக வர நிர்வாகம் அதுக்குள்ள ஓட்டி பெருஞ்ச உடனே அவருக்கு கூட ஒரே ஓட்டம் சிக்கலாகி அதை அப்படியே விட்டுருவோம். 2-3 பேர் மட்டும் மெயின்டைன் பண்ணுற, வேண்டிய ஹெல்ப்வெல் பண்ணுற, கண்காணிக்கிற, நம்மளால் ஏழுமான ஒத்துழைப்பு அல்ஹம்துலில்லாஹ் விஷயம் நடந்துக்கு போகும். எல்லா இடங்கள்லையும் மதரசாக்கள் சூழல்களில் சிக்கல்கள் இருக்கும் பிரச்சனை. பிள்ளைகளில் காலையில் பின்னேரம் உமா சொல்ற என்ன பிள்ளைய அனுப்பிவிடுங்க, இந்த பிள்ளைய மராஜன் என்ன பிள்ளை பாடமாக்கிட்டு கண்ணால் கூடி போகுது வருது. கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, சாப்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது. ஒரு மாத்தையில் பார்த்தா 10 நாள் தான் வந்துடுமா. எப்போ ஆபிஷா ஆகுவா? ஆபிஷா ஆக மாட்டான். ஃபுல் டைம் அண்டங்கிற மதரசாவில் ஓதின கூடிய ஒரு வருஷம் ஒரு ஜூசு பாடமாக்கினான். அம்மா வந்து சொல்கிறான் இன்னொரு நாளைக்கு இருக்கணும். அவன் 30 ஜூசு முடிக்க 30 வருஷம் முடியும். எப்போ அவனுக்கு எல்லாம் லீவு கிடந்த லீவு 50 எடுத்தான். இங்கே ஆபிஷா ஆகும். நடக்காது. தியாகம் செய்யணும். தியாகம் செஞ்சால் மட்டும்தான் சாதிக்கிறான். அல்லாஹ் கியாம நாளையில் நம்மள்கிட்ட கேட்பான். உங்கள்கிட்டையும் கேட்பான், எங்கள்கிட்டையும் கேட்பான், அம்மா பாப்பா எல்லார்கிட்டையும் கேட்பான். நீ ஓயலுக்கு எவ்வளோ கொடுத்தாய், டியூஷனுக்கு ஏழுக்கு எவ்வளோ கொடுத்தாய், சாப்பாட்டுக்கு பிள்ளைக்கு எவ்வளோ கொடுத்தாய், பிள்ளைக்கு செருப்பு வாங்க உடுப்பு வாங்க எவ்வளோ செலவழித்தாய், என்ற குர்ஆனுக்கு நீ எவ்வளோ கொடுத்தாய், என்ற குர்ஆனை ஓதிக்க குர்ஆனை படிக்க உண்ட பிள்ளைக்கு நீ எவ்வளோ செலவழித்தாய். அந்த ஒரு மதரசா போன அல்ஹம்துலில்லாஹ் சஹரானூர் கொழும்புல தெய்வாலையில் பார்த்தா முன்னுக்கு ஒரு விழா நடக்குது. உருவாட்டம் சஹரானோடு கூட கண் தெரியாத புள்ள உண்டு கதிரைக்கு மேலே நின்று ஓதுறான். என்னன்னு பார்த்தா 2 கண்ணும் தெரியா ஹாபிஸ். மதரசா ரோட்டால போன ஆள் அவர் மௌலவி. ஜமாத்தில் போன இருந்த பொடி என்ன கண்ணொன்னு அம்மா கிட்ட போய் கண் தெரியாத உண்ட பொடியை விளையாடிக்கிறான். இவனைத்தான் நான் ஓதிச்சு ஹாபிஸ் ஆக்குறேன்னு அந்த மனுஷிக்கு மாப்பிள்ளையும் இல்லை. கண் தெரியாத பொடியன் அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்துட்டான். அந்த கண் தெரியாத பொடியனை கொண்டாந்து ஓதி வச்சு ஹாபிஸ் ஆக்கி அந்த போட்டியில் அரபியும் வந்திருந்த பெரிய பரிசெல்லாம் கொடுத்து கௌரவிச்சாங்க. 30 ஜிசுமான பாடம் 2 கண்ணும் தெரியா. அந்த பொடியனை இப்போ பாகிஸ்தானுக்கு அனுப்புகிறாங்க. பாகிஸ்தானுக்கு அனுப்புகிறாங்க. என்னத்துக்கு அனுப்புகிறாங்கண்டா அசரக்ராத் ஓதுறதுக்கு. 2 கண்ணும் தெரியா வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாமளே நியத்து வைக்கிற அல்லாஹ் பரக்கை செய்வான். மணிக்குள்ள ஓடிக்கிருக்கு. நான் சொல்றி போட்டு போயிட்டாங்க. நம்மளோட பிள்ளைகள் நம்மளோட சூழல்ல இந்த மதரசா கியாம நாள் வரை நடக்கும். 6 போனாலும் வந்தாலும் மதரசா இன்ஷா அல்லாஹ் அழகான முறையில் பிள்ளைகள் 100, 125, 550 ஆகி மதரசா கியாம நாள் வரை கூடி நடக்கக்கூடிய அமைப்பில் நம்மளுடைய கலாச்சார உத்தியோகத்தை நம்மளோட நிர்வாகம் நம்மளோட உஸ்தாதுமார் எவ்வளவு கண்ணியப்படுத்துகிறோமோ கண்ணியப்படுத்துகிறோம். மாப்பிள்ளை பொண்ணை கௌரவிக்கிற மாதிரி உங்களை ஓதி கொடுக்குற உஸ்தாதுமாருக்கு ஒரு வாழைச்சீப்பை கொண்டு கொடுத்துருக்கீங்களா? வாழைச்சீப்பு சும்மா ஓகல நல்ல வாழைப்பழம் பிடிக்கான் கடையில் ஒரு கோழிச்சூடன் சீப்பை கொண்டு கொடுக்குறேன். இன்னும் ஸ்பெஷல் என்ன கொண்டு கொடுக்குறேன். அந்த பழக்கம் இருக்கணும். உஸ்தாதுமாரை எப்போ கண்ணியப்படுத்துகிறோமோ நம்மளோட பிள்ளைகளுக்கெல்லாம் பறக்கத்து செய்வாங்க. ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசா கியாம நாள் வரை சிறப்பாக நடப்பதற்கும் இதற்காக ஒத்துழைப்பு வழங்குகின்ற எங்களுடைய நிர்வாகிகள் அழகான விழா
டக்குன்னு ஏற்பாடு செஞ்சாங்க. இந்த புள்ள பெரும் தியாகத்தோடு ஓதிருக்காங்க. உம்மா பாப்பாட பங்களிப்பு, ஒஸ்தாதுமார பங்களிப்பு, நிர்வாகிகள், நலன் விரும்பிகள், மதரசாவுக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடியவர்கள் எல்லாரும் இதில் பங்களிப்பு. அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் மிகப்பெரிய பரக்கத்தை செய்வான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதில் ஒரு 7-10 பிள்ளைகள் ஹாபிஸா வெளியாகும். ஒவ்வொரு வருஷமும் பிள்ளைகள் வெளியாகிட்டு இருக்கணும். அதற்கு உங்களுடைய பெற்றோருடைய ஒத்துழைப்பு. ஒரே டியூஷன் அனுப்பினா சாத்தியப்படாது. அதை டியூஷன் ஆக்கல்களையும் கூப்பிட்டு செல்லணும். ஒரு குறிப்பிட்ட நேரம் பிள்ளைகளுக்கு ஒதுக்கிடுவோம். இல்லாட்டி பிள்ளைகள் தான் ஒரு சம்பவத்தை சொல்லி முடிய அமெரிக்காவில் படிக்கிற நம்முடைய அக்கரைப்பத்து பாட்டி ஒரே ஒரு புள்ளா இருக்கு. அவர் பிள்ளைய ஹாபிஸ் ஆகிறதுக்காக 6ஆம் வகுப்புல நிப்பாட்டி ஹாபிஸ் ஆக்கி போட்டு தான் மறுபடியும் ஸ்கூலில் சேர்த்து படிப்பீங்க. அவர் உள்ள நம்முடைய அக்கரைப்பத்து சிராஜ் இன்ஜினியர் நம்முடைய சாலை அவர் மகனை ஹாபிஸ் ஆக்குறதுக்கு அமெரிக்காவில் காய்கறிக்கு கோடிக்கணக்கில் ஹாபிஸ் ஆகணும் இடத்துக்கு 6ஆம் வகுப்புல நிப்பாட்டி ஹாபிஸ் ஆக்கி போட்டு தான் மறுபடியும் பிள்ளைய ஸ்கூலில் படிப்பீங்க. அப்படித்தான் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க. நாமளும் குர்ஆனை மதிக்கின்ற போது அல்லாஹ் எங்களை கௌரவப்படுத்துவான். ஆகவே அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இதற்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுமார்கள், மாணவர்கள், அவருடைய பெற்றோர்கள், இதற்காக உழைத்த எங்களுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على عبدك ورسولك سيدنا محمد. اللهم انا نسالك الهدى والتقى والعفاف والغنى. اللهم نبر قلوبنا بالقرآن وزين أخلاقنا بالقرآن. اللهم اجعل القرآن سبيا وبالقبر مونسا وعلى الصراط نورا وبالجنة ربيقا وحجابا يا أرحم الراحمين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய குற்றங்களை மன்னித்தருள்வாயாக. உங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த குர்ஆனை கொண்டு எங்களுக்கு கண்ணியம் அளிப்பாயாக. குர்ஆனை கொண்டு உள்ளத்தை வெளிச்சமாக்குவாயாக. சொர்க்கத்துக்கு ஆதாரமாக இந்த குர்ஆனை ஆக்கி தந்தல்வாயாக. இந்த ஹாபிலை நீ கபூல் செய்வாயாக. அதற்காக உழைத்த உஸ்தாதுமார்கள், நிர்வாகிகள், பெற்றோர்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், கியாம நாள் வரை இயங்கக்கூடிய ஒரு மதரசாவாக இதை செழிப்பாக்கி தந்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களை, எங்களுடைய குழந்தைகளை, மனைவி மக்களை கண்குளிர்ச்சியாக்கி தந்தல்வாயாக. முத்தகீன்களுக்கு எங்களை இமாம்களாக ஆக்கி வைப்பாயாக. இருக்கின்ற எல்லா மாணவர்களுக்கும் குர்ஆனுடைய ஹிஃபுல் தன்மையை செழிப்பாக்கி கொடுப்பாயாக. ஹாபில்களாக, ஆலிம்களாக, தாயிகளாக, முத்தகீன்களாக, முஜாஹிதீன்களாக கபூல் செய்வாயாக. எங்களுடைய சந்ததிகளை நீ கபூல் செய்வாயாக. உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நல்ல துஆக்களை பங்கந்தல்வாயாக. கெடுதிகளை விட்டு பாதுகாத்து விடுவாயாக. இந்த குர்ஆனுடைய மதரசாவுடைய பரக்கத்தை கொண்டு இந்த பிரதேசத்தை வெளிச்சமாக்கி வைப்பாயாக. 100% தொழக்கூடிய மஹல்லாவாக இதை செழிப்பாக்குவாயாக. இது ஹிதாயத்துடைய மஹல்லாவாக நீ கபூல் செய்வாயாக. இந்த பிரதேசத்தை முன்மாதிரியான பிரதேசமாக நீ ஆக்கி தந்தல்வாயாக. இதற்காக நிலம் கொடுத்து, இடம் கொடுத்து உதவி செய்த அனைவரையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், துன்யா ஆஹிராவுடைய அனைத்து நலவுகளை தந்தல்வாயாக. முஸ்லிம்களுக்கு வெற்றி தந்தல்வாயாக. பைத்துல் முகத்தஸை மீட்டி தந்தல்வாயாக. மஸ்தாவை வெற்றிக்குரிய இடமாக ஆக்கி தந்தல்வாயாக. உலகத்திலே தீனை மேலோங்க செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. இன்ஷா அல்லாஹ், எங்களுடைய இந்த மதரசாவுக்காக தங்களை அர்ப்பணித்து பாடுபட்ட இந்த மதரசாவுடைய அதிபர் எங்களுடைய அப்துல்லா ஹசரத் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போத்தி கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வு. ஆகவே இன்ஷா அல்லாஹ் எல்லோரும், முக்கியமான பிரமுகர்கள் எல்லோரும் இணைந்து அவர்களுக்கு பொன்னாடை போத்துகின்ற நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் ஷிவான். இன்ஷா அல்லாஹ். இதுவரை நேரமும் குர்ஆனுடைய மகிமை, சிறப்பு, அதை போன்ற குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாகவும் விசேட பேச்சாளராகவும் இங்கு வருகை தந்து பேச்சை முடித்திருக்கின்ற துஆவை கேட்டு இப்பொழுது விடைபெற்று சென்ற எங்களுடைய பிரதேசத்தினுடைய மூத்த உலமாவும் கிழக்கிழங்கை அரபு கல்லூரி அதிபர் கண்ணியத்துக்குரிய மௌலவி அஸ்ரப் சார்கி அவர்களுக்கு நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நிகழ்வில் பொன்னாடை போட்டுகின்ற நிகழ்வு இடம்பெறப் போகிறது. தாருல் ஹைராத் அல் குர்ஆன் ஹிஃபுல் மதரசாவுடைய அதிபர்
அதே போன்று ஹாஃபில் அப்துல்லா மௌலவி அவர்களையும் இந்த பொன்னாடையை போட்டுகிற நிகழ்வுக்கு அழைக்கின்றோம். இந்த பொன்னாடையை போட்டுகின்றால் இந்த மாணவனுடைய தந்தையினுடைய தந்தை எம்ஏ கலாச்சார உத்தியோகத்தர் எம்ஏ இப்ராஹிம் அபை அவர்கள், அதனோடு சேர்ந்து அப்துல்லா ஹசரத்தோடு கலாச்சார உத்தியோகத்தர் முகமது ஹுசைன்